ஐநங்கள் இருக்கட்டும் பிள்ளைகள். ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது செய்வோம். ஆரங்களையும் இருக்கட்டும். நாங்கள் மற்ற கொஸ்டின்ஸ் முடிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி செய்யறது பிள்ளைகள் ஓஎஸ், அதே போல டேட்டாபேஸ், அதே போல எங்களுக்கு பைத்தன், அதே போன்ற பிள்ளைகள் இந்த கொஸ்டின் இவ்வளவு நாங்கள் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி செய்யலாம். மற்ற 2 கொஸ்டினையும் பிள்ளைகள் பிரேக் ஒன்று எடுத்துட்டு செஞ்சு பண்ணா சரி. ஓகே. ஸ்கிரீன் ஒழுங்குதானு செக் பண்ணுங்க. சரிடா பாருங்க. ஓகே. பாருங்க. ஒரு அறையினுள் நிலவும் வெப்பநிலைக்கு ஏற்ப மின்விசிறி ஒன்றின் மின் மோட்டரை தானியங்கு முறையில் இயக்குவதற்காக ஒரு முறைமை ஒன்று விருத்தி செய்யப்பட்டுள்ளது. இதற்கான சுற்று கீழே ஒரு 8.1 தரப்பட்டுள்ளது. ஒரு கசையை கூட பாருங்கமன். இங்க அட்மெகா 328P என்று சொல்லக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் காணப்படுது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல எங்களுக்கு GND என்பது பிள்ளைகள் கிரவுண்டை குறிக்கும். அதாவது ஒரு மின் சுற்றை பூர்த்தி செய்வதற்கு தேவையான மறை முடிவிடத்தை தொடுப்பதற்கான இடம் தான் பிள்ளைகள் கிரவுண்ட் என்று சொல்வோம். A0, A1, A2, A3, A4, A5 என்று சொல்லி 6 ஊசிகள் காணப்படும், 6 பின்ஸ். இது பிள்ளைகள் ஒப்புமை சமிக்ஞைகளை உள்ளீடாக பெற்றுக்கொள்வதற்கான பின். அனலாக் சிக்னல் நம்ம இன்புட்டா பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் யூஸ் பண்ணது பிள்ளைகள் A0 இருந்து A5 வரையிலான பின். ஓகே. அதே மாதிரி எங்களுக்கு 0ல இருந்த பிள்ளைகள் இங்க RX0, TX1, 2, 3 என்று சொல்லி பிள்ளைகள் எங்களுக்கு 13 வரைக்கும் பின் போகும். இதுல 2ஆம் நம்பர் பின் இருந்து 13ஆம் நம்பர் பின் வரைக்கும் நாங்கள் நேர் மின்னோட்டங்களை பிள்ளைகள் வழங்குறதுக்காக, அதாவது நேர் சமிக்ஞைகளை சொல்லப்போனா பிள்ளைகள் இலக்க முறை சமிக்ஞைகளை வெளியீடாக உள்ளீடாக பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் யூஸ் பண்றது பிள்ளைகள் 2 இருந்து 13 டிஜிட்டல் சிக்னலுக்காகவா. அனலாக் சிக்னலுக்கான பின் தான் எங்களுக்கு A0 இருந்து A5. இதுல 5V என்று சொல்லி 5 வோல்டேஜுக்கான போர்ட் இருக்குமான். 5 வோல்டேஜ்ங்கிறது பிள்ளைகள் சில சென்சர் கருவிகள் இயங்கணும்டா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட் தேவைப்படும் பிள்ளைகள். 5 வோல்டேஜ் கரண்ட் சப்ளை பண்றதுக்காக 5 வோல்டேஜுக்கான பின் எங்களுக்கு இருக்கு. சில ஆர்டினோ போர்ட்ல பிள்ளைகள் 3.3 வோல்டேஜ் கூட எங்களுக்கு இருக்குமா, ரைட்? அதே போல எங்களுக்கு பாருங்கடா, பொதுவா ஆர்டினோ போர்ட்ல பிள்ளைகள் மேக்சிமம் 5 வோல்டேஜ் கரண்ட் தான் சப்ளை பண்ண முடியுமா. 5 வோல்டேஜை விட அதிக அளவிலான கரண்ட் தேவைப்படும் பிள்ளைகள் நாங்கள் எக்ஸ்டர்னல் சோர்ஸை யூஸ் பண்ணுவோம். வழியாக வளம் கொண்ட பிள்ளைகள் நாங்கள் பேட்டரி ஒன்றை யூஸ் பண்ணுவோம், ரைட்? அப்படிங்க பாருங்க பிள்ளைகள், அறையில நிலவக்கூடிய வெப்பநிலைக்கு ஏற்ப மின் விசிறியின் மின் மோட்டரை பிள்ளைகள் தானியங்கும் முறையில இயக்கணும்டா வெப்பநிலை உணர்வதற்காக எங்களுக்கு ஒரு சென்சர் தேவை. அதை நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் டெம்பரேச்சர் சென்சர் என்று சொல்லி, வெப்பநிலை உணரி. தமிழ் பொதுவாக சென்சரை தொடுக்கிறதுக்கான ஐடியாவை தரம் பாருங்க பிள்ளைகள். சென்சர் ஒன்று எங்களுக்கு நல்லா கவனிங்க. இது ஒரு சென்சர் எப்பவுமே பிள்ளைகள் சென்சர்ல பொதுவா ஏதாச்சும் ஒரு சென்சரா காமனா நான் சொல்றேன் பிள்ளைகள். எல்லா சென்சரும் இல்லாம பொதுவா மோஸ்ட்லி ஒரு சென்சர் எடுத்து பார்த்தோம்னா பிள்ளைகள் சென்சரை நாங்க 2-3 இடத்துல பிள்ளைகள் கனெக்ட் பண்ணணும். ஒன்று சென்சர் பிள்ளைகள் பிளஸோட தொடுக்கணும். நல்லா கவனிங்க. ஒன்று யாரோட கனெக்ட் பண்ணணும்டா, ஒன்று பிளஸோட ஒரு லைன் எங்க போகும்டா பிள்ளைகள் பிளஸுக்கு போகும். சரியோ? பிளஸ் சொன்னாம இதுதான் பிள்ளைகள் எங்களோட நேர் மின்னோட்டத்துக்கான பிள்ளைகள் இடம். அதாவது சென்சர் இயங்க தேவையான 5 வோல்டேஜ் கரண்டோட நாங்க தொடக்கணும் ஒரு லைனை. எங்க பிள்ளைகள் ஒரு லைன் எங்களுக்கு 5 வோல்டேஜ் கரண்டோட தொடக்கப்படணும். இன்னும் ஒரு சைன் எங்க போகணும்டா பிள்ளைகள் எங்களுக்கு மைனஸுக்கு போகணுமா. யாருக்கு போறோம்டா? மைனஸ். மைனஸ் பிள்ளைகள் அதை நாங்க சொல்லுவோம் 0 வோல்டேஜ். அதுதான் எங்க கிரவுண்ட் பின் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். யாருமே கிரவுண்ட் பின். ஸோ பிளஸையும் மைனஸையும் தொடுத்தோம்டா பிள்ளைகள் இந்த சென்சரை நாங்க சர்க்யூட்ல இணைச்ச மாதிரி போயிடும். ஆனா சென்சரால வர ரீடிங் எடுக்க வேணும். ரீடிங் எடுக்கணுங்கிறதுக்காக சென்சரோட இன்னொரு லைனும் நாங்க எடுத்து அந்த லைனை யாருக்கு கொடுப்போம் பிள்ளைகள்? ரீடிங்குக்காக கொடுப்போம். யாருடா? ரீடிங். ஸோ இந்த லைன் எங்களுக்கு சிக்னலை அவுட் பண்றதுக்கான பிள்ளைகள் எங்களுடைய அவுட்புட் இருக்கலாம். சொல்ல போனா ரீடிங்க சென்சரோட ரீடிங்க எடுக்கிறதுக்கான இடம் தான் பிள்ளைகள் இவரு. சென்சரோட அவுட்புட் அல்லது சென்சரோட ரீடிங்.
அந்த சென்சரோட ரீடிங்குக்கான பின் பிள்ளைகள் இன்னொன்று இருக்கும். இது மாதிரி எந்த ஒரு சென்சரா இருந்தாலும் பிள்ளைகள் நாங்கள் தொடுக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர். இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு LM35 என்று சொல்லி ஒரு சென்சர் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. LM35 பிள்ளைகள் ஒரு வெப்பநிலை உணரி, ரைட்? டெம்பரேச்சர் சென்சர். இந்த டெம்பரேச்சர் சென்சர்ல பாருங்க பிள்ளைகள் ஒரு லைனை வந்து கிரவுண்டுக்கு தொடுத்திருக்காங்க. சி எங்களுக்கு வந்து இங்க அம்புக்குறி காட்டுது இல்லையா? என்ன அம்புக்குறி நம்மன் பாருங்க, கிரவுண்ட்ல எடுத்த எங்களுக்கு அம்புக்குறி காட்டியிருக்காங்க. இங்கேயும் பாருங்க பிள்ளைகள் கிரவுண்ட் ஒன்று வந்து எங்களுக்கு அம்புக்குறி ஒன்று காட்டப்பட்டிருக்கு. சோ இவங்க அம்புக்குறியால காட்டினது யாருன்னு பார்த்த பிள்ளைகள் நிலத்தொடுப்பு வந்து புவித்தொடுப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இவங்க வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் வந்து கிரவுண்டோட தொடுக்குறாங்கன்னு அர்த்தம் பிள்ளைகள். யாரோட கிரவுண்டோட, ரைட்? சோ எங்களுக்கு இந்த கனெக்ஷன் யாருக்கு போகும் அப்படியே கிரவுண்டுக்கு போகும். கிரவுண்ட் மூலமா யாரு பாஸ் ஆகும் பிள்ளைகள்? இந்த கிரவுண்டுக்கான கனெக்ஷன் எங்களுக்கு பூர்த்தியாக்கப்படுது, ரைட்? சிம்பிள். நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள் வி பிளஸ் சொல்லியிருக்கு. வி பிளஸ் எங்களுக்கு வோல்டேஜ் வந்து பிள்ளைகள் அவுட் பண்றது, ஐ மீன் 5 வோல்டேஜ் கரண்ட் பிள்ளைகள் பெற்றுக்கொள்றது. சோ இங்க பாருங்க பிள்ளைகள், இங்க இருந்து வர 5 வோல்டேஜ் கரண்ட், இங்க இருந்து வர 5 வோல்டேஜ் கரண்ட் எங்களுக்கு சென்சருக்கு போகும். தென் எங்களுக்கு மைனஸ் போகுது பிள்ளைகள். அதே மாதிரி எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள் ஒரு லைன் எடுத்துக்கிட்டு வந்து வெப்பநிலை என்பது பிள்ளைகள் அனலாக் சிக்னல்ங்கிறதால A0 இருந்து A5க்குள்ள எங்க வேணுமென்றாலும் நாங்க தொடுக்கலாம். ஓகே சட்ல போடுங்க குயிக்கான சொல்லி. இந்த சென்சரை தொடுத்திருக்கிற ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஓகேயான போடுங்க. அட்மெகா 328 மைக்ரோ கண்ட்ரோலரோட சென்சரை தொடுத்திருக்கிறது ஓகேன்னு இருக்க போடுவோம். டவுட் இருக்கா யாருக்கும் இல்லையே? சென்சர் தொடுப்புல யாருக்கு டவுட் இல்லையே? ரைட், ஃபைன், ஓகே. சோமானங்களுக்கு சென்சரை நாங்க தொடுத்துட்டோம் பிள்ளைகள். நெக்ஸ்ட் எங்களுக்கு வெப்பநிலை உணர்ச்சிக்கு ஏற்ப உணரக்கூடிய வெப்பநிலைக்கு ஏற்ப நாங்க மின் மிசிறின்ற பிள்ளைகள் மின் மோட்டரை வந்து தொடுக்க போறோம். அந்த மின் மோட்டருக்காக பிள்ளைகள் நாங்க இங்க யூஸ் பண்ற மோட்டர் டிசி மோட்டர் பிள்ளைகள், ரைட்? நார்மலா எங்க சின்ன மோட்டர் இருக்குமோ அந்த மோட்டர் தம்பிளிகள் நாங்க யூஸ் பண்ண போறோம். அந்த மோட்டருக்கான குறியீட்ட தம்பிளிகள் நாங்க எப்படி காட்டுவோம் நம்ம? சார் அனலாக் சிக்னல் எது டிஜிட்டல் சிக்னல் எது எப்படி ஐடென்டிஃபை பண்ற? நீங்க பார்க்கணும், கரண்டால 2 அழுத்த வேறுபாடுகள் மட்டும் காணப்படும் சொன்னா அது டிஜிட்டல் சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள் எல்இடியை பொறுத்த மட்டும் கரண்ட் போனா 10, கரண்ட் இல்லைண்டா 10. ஓகே, அது ஸ்டேபிள் தானே நிலை? 10 ஸ்டேபிள் தானே. ஆனா வெப்பநிலை எங்களுக்கு ஸ்டேபிளா இருக்குமா, கூடி குறையுமா? வெப்பநிலை எங்களுக்கு கூடி குறையும் பிள்ளைகள், சீரான பரிமாணமா இருக்காது, அன்ஸ்டேபிள். அது ஸ்டேபிள் இல்லைன்னு சொன்னதால என்ன சிக்னல் எங்களுக்கு? அனலாக். ஓகேவா? 2 பரிமாணங்கள் மாத்திரம் எங்களுக்கு அக்செப்ட் பண்ண வேண்டாம் டிஜிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டை பொறுத்த மட்டும் ஒன் அல்லது ஆஃப், ஒன் அல்லது ஆஃப். சார் இன்புட் எல்லாம் அனலாக்கா? அப்படி இல்லை, இன்புட் எங்களுக்கு டிஜிட்டல் கூட இருக்குடா. டிஜிட்டல் இன்புட் கூட இருக்குமா? அனலாக் தான் இன்புட் இல்ல, டிஜிட்டல் இன்புட் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைகள் சென்சர் எல்லாம் இருக்கு தானே? சென்சர் வந்து பேட்டர்ன் மேட்ச் ஆனா ஒன், பேட்டர்ன் மேட்ச் ஆகாட்டி ஆஃப். அப்படி இது யார் பிள்ளைகள்? ஃபிங்கர் சென்சர். அழுகமான அலாம்ல வந்து பிள்ளைகள் அசைவுகள் தென்பட்டா ஒன், அசைவுகள் தென்படாட்டி ஆஃப். திங்க் பண்ணி பாருங்க. ஐ மீன் டச் பண்ணப்பட்டா ஒன், டச் பண்ணப்படாட்டி ஆஃப். இப்படி 2 சிச்சுவேஷன் வரக்குள்ள பிள்ளைகள் எங்களுக்கு டிஜிட்டல். ஆனா பெரும்பாலான எங்களுக்கு சீரற்று காணப்படும் என்று சொன்னா இது எங்களுக்கு யார் பிள்ளைகள்? டோர் ஒன் ஆஃப். டோர் நாங்க திறப்போம் பிள்ளைகள். டோர் திறந்தா எங்களுக்கு பெருமானம் ஒரு பரிமாணம், டோர் எங்களுக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டா இன்னொரு பரிமாணம். இப்படி 2 பரிமாணங்கள் இருக்கும்னு சொன்ன பிள்ளைகள் அது எங்களுக்கு டிஜிட்டல் சிக்னலாக கருதப்படும், ரைட்? பயப்படுங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சார், ஏஆர்இஎஃப் பின் அப்படின்னு சொன்னா என்ன? தம்பி ஏஆர்இஎஃப்ங்கிறது எங்களுக்கு அனலாக் ரெஃபரன்ஸ் பின் தான். அனலாக் ரெஃபரன்ஸ் சொல்ல போனா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இருக்கலாமா, ஏடிசி. அது மாதிரி இப்ப நம்ம அனலாக் சிக்னல் ஒன்று கொடுத்தோம்னா பிள்ளைகள், அனலாக் சிக்னல் ஒன்று கொடுத்தோம்னு சொன்னா அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு சில முக்கியமான கரண்ட் வந்து பாஸ் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் எங்களுக்கு இருக்கும் பிள்ளைகள். ஓகே, இப்போ வோல்டேஜ் அவுட்புட் பண்றது எங்களுக்கு நார்மலா வந்து 5 வோல்டேஜ் இல்லையா? ஸோ ஏஆர்இஎஃப் பின் என்ன பண்ணுவோம்டா,
எங்களோட வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி சிக்னலை வந்து பிள்ளைகள் அக்யூரேட்டா வழங்குறதுக்காக நாங்க யாரை யூஸ் பண்ணலாம்டா அனலாக் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணலாம். ரைட். அது சுச்சுவேஷனை பொறுத்துமான்னு மாறண்டா. எந்தெந்த சென்சருக்கு ரெஜிஸ்டர் போடுவோம் என்று சொல்லி கேட்டிருக்கா ஒரு ஆள். பொதுவானங்களுக்கு ரெஜிஸ்டர் எதுக்கு தேவையான பிள்ளைகள், இப்ப இங்க மாநிலங்களுக்கு வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்க தொழிற்பட வைக்கணும் இல்லையா? வெப்பநிலைக்கு ஏற்ப தொழிற்பட வைக்கணும்ங்கிறதால இந்த சென்சருக்கு எங்களுக்கு தேவை. ரைட். இதுக்கு முதல் பிள்ளைங்களுக்கு டோர் ஓபன் பண்ற சிஸ்டம் வந்துச்சுமா எக்ஸாமுக்கு. அதே மாதிரி இன்னொரு சிஸ்டம் வந்துருக்கு பிள்ளைகள். இந்த சிஸ்டம் இன்னும் வரல எக்ஸாமுக்கு. மேபி இந்த இயர் இந்த சிஸ்டம் அல்லது எல்இடி ஒளிர வைக்கிற சிஸ்டம் வரலாம். எல்இடி ஒளிர வைப்பது அல்லது இந்த ஸ்ட்ரக்சர் மாநிலங்களுக்கு வரலாம். சார் எப்படி டிஜிட்டல் சிக்னல் என்றா சென்சர் எல்லா எந்த பின்ல சார் கனெக்ட் பண்ணணும்? டிஜிட்டல் இன்புட் அப்படின்னு சொன்னா நீங்க 2ஆம் நம்பர் இருந்து 13ஆம் நம்பருக்குள்ள எதுல வேணும்னாலும் கனெக்ட் பண்ணலாம். இங்க பாருங்க எங்களுக்கு இந்த முறை பிள்ளைகள் இது எக்ஸ்பெக்டேஷன் இது அல்லது நான் சொன்ன மாதிரி அந்த எல்இடி ஒளிர வைக்கிறது வரலாம் பிள்ளைகளா. ரைட். பாருங்க எங்களுக்கு ஒரு லைன் பிள்ளைகள் கிரவுண்டுக்கு போகுது, அடுத்த லைன் எங்களுக்கு 5 வோல்டேஜுக்கு போகுது, அடுத்த லைன் பிள்ளைகள் A0க்கு வந்திருக்குமா. ரைட். A0 இருந்து A5க்குள்ள எங்க வேண்டுமென்றாலும் தொடுக்கலாம். நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள், நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க, நான் வந்து இப்ப பேப்பர் குறித்த மட்டும் தான் பார்க்க போறேன். டைம் இருந்தா தான் உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணலாம். ஒன்றும் இல்லாது. எங்களுக்கு மோட்டர் ஒன்று இருக்கு பிள்ளைகள். இது வந்து டிசி மோட்டர். அந்த மோட்டருக்கான குறியீடு நாங்க எப்படி போடுவோம்னா பிள்ளைகள், ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டு அந்த சர்க்கிளுக்குள்ள எம்மெண்டு காட்டணும் அந்த மோட்டர். ஓகே. ஸோ மோட்டர்ல எங்களுக்கு 2 இடங்கள் இருக்கு பிள்ளைகள். ஒன்று பிளஸ், நெக்ஸ்ட் எங்களுக்கு யாரு மைனஸ். ஸோ மைனஸ் நாங்க எங்க தொடுப்போம்னா பிள்ளைகள், கிரவுண்டுக்கு தொடுப்போம். ஸோ நீங்க நல்லா கவனிங்க பிள்ளைகள், ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. தெரியுது அடையும் உண்டு. எதற்காக இந்த டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள், டிசி மோட்டர் இயங்கணும் எங்களுக்கு கூட கரண்ட் தேவை. பிள்ளைகள் சாதாரணமான கரண்ட் எங்களுக்கு போதாத பிள்ளைகள். ஸோ இந்த கரண்டால வர ஓவர்ஃப்ளோவால வர இஷ்யூ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக எங்களுக்கு டிரான்சிஸ்டர் ஒன்று யூஸ் பண்றாங்க. ரைட். ஸோ நீங்க பாருங்க டிரான்சிஸ்டர் இருக்கு பிள்ளைகள். டிரான்சிஸ்டர்ல 3 இடங்கள் காணப்படும் என்று தெரியும் உங்களுக்கு. ஒன்று பேஸ் பிள்ளைகள், நெக்ஸ்ட் எங்களுக்கு கலெக்டர், அடுத்த யாரமன் எமிட்டர். இதுல பிள்ளைகள் காலி எங்க போக மாட்டாமன் கிரவுண்டுக்கு போகும். இ எங்க போகும் பிள்ளைகள், ஏத்துக்கா. ரைட். இ வந்து எங்களுக்கு காலி வந்து பிள்ளைகள். எமிட்டர் எங்க போக வேண்டாம கிரவுண்ட் லைனுக்கு போகும். கலெக்டர் எங்க போக வேண்டாம் பிள்ளைகள், எங்களோட மோட்டர் ஒரு பக்கத்துக்கு போகும். பேஸ் வந்து எங்களோட ஆர்டினோ போர்டோட தொடத்தம்டா. சரி, ஓகே, ரைட். நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள், இது யாருன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு சீராக்கும் இருவாயி. சீராக்கும் இருவாயி எதுக்கு யூஸ் பண்றா, கரண்ட வந்து ஒரு திசையில மாத்திரம் மின்னோட்டத்தை ஒரு திசையில அனுப்புறதுக்காக நாங்க யூஸ் பண்றது பிள்ளைகள் சீராக்கும் இருவாயி. கிரவுண்ட் என்றால் சொல்லுங்க சார். கிரவுண்ட்ங்கிறது எங்களுக்கு மைனஸை தொடுக்கிறது. இப்ப டவுட்டை கிளியர் பண்ற செஷன் சொன்ன பிள்ளைகள் ஃபுல்லா அன்றைக்கு முடிய டவுட் தான் கிளியர் பண்ணலாம். மற்றபடி எப்படி நாங்க செய்யறது? டவுட்டை கிளியர் பண்ணா உங்களோட எல்லாரும் டவுட்டையும் கிளியர் பண்ணி கொடுத்தா சரி. செமினார் செய்யலாது அப்படின்ற டவுட்டை தான் உங்களுக்கு செய்யணும். ரைட். எங்களுக்கு நார்மலா பாருங்க, இந்த கிரவுண்டே தெரியாம இருந்தாலும் அப்ப நம்ம என்ன பண்றது? இங்க பாருங்க, எங்களை ஓவரால் வந்து பேசிக்கா ஒன்றை படிச்சு தரணும் வரணும். செமினார் சொன்னா பேசிக்கா ஒன்றை படிச்சு தரணும் இல்லையா? இதுக்காக தானே மற்றாக்கள் செமினார் செய்யும் போது அன்மியூட் பண்ற ஆப்ஷன் எல்லாம் வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருவாங்க. அன்மியூட் பண்ற, செக் பண்ற எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களோட பாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவாங்க பாருங்க. யாருக்குன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த சிக்கலெல்லாம் நம்ம கொடுத்தால் நீங்கள் பாடத்தையும் தாண்டி அங்கே தலைக்கு மேலே ஏறி கொண்டு கொண்டிருக்கீங்க உடனே. ரைட். கொஞ்சம் செமினாருக்கு வர சொன்னா பேப்பர் முன்கூட்டி அனுப்புறது தானே. பேப்பர் அனுப்பணும்னு நீங்க செஞ்சு பார்க்கணும். என்னன்னு இருக்குன்னு நோட் பண்ணணும். நோட் பண்ணி கொடுக்கட்ட பரவாயில்ல. இது விளங்கப்படுறதுக்குள்ள பேப்பர் பாக்கீங்க, அப்ப என்னதை பாக்கீங்க? ஸோ ஒன்று எங்களுக்கு பேசிக் வருது பிள்ளைகள். நெக்ஸ்ட் வந்து கலெக்டர் வந்து பிள்ளைகள் மோட்டருக்கு போகுது. எமிட்டர் வந்து எங்க போக மாட்டோம் பிள்ளைகள், எர்த் லைனுக்கு போகும். எமிட்டர் வந்து பிள்ளைகள் எர்த் லைனுக்கு போகும். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு சீராக்கும் இருவாயு பிள்ளைகள். சீராக்கும் இருவாயு வந்து மின்னோட்டத்தை ஒரு திசையில பரிமாற்றுவதற்காக பயன்படுத்தப்படுது பிள்ளைகள். மோட்டர் ஒரு லைன் எங்களுக்கு 9 வோல்டேஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ எங்களுக்கு அதுல பாட்டுக்கு பிள்ளைகள் சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு. வெரி சிம்பிள். கீழே பாருங்க,
மேலே உள்ள சுற்றில் காட்டப்பட்டுள்ள புள்ளணி என்ற பெயரையும் அது பயன்படுத்தப்படுவதன் நோக்கத்தையும் குறிப்பிடுவேன். என்ன புள்ளணி இருக்குங்க? என்ன சென்சர் இருக்கு? LM35 சென்சரோட பேர் நம்ம LM35. என்ன நோக்கத்துக்காக யூஸ் பண்ணப்படுது? வெப்பநிலையை உணர்தல். என்ன நோக்கமு? வெப்பநிலையை உணர்தல். ரைட். மேற்குறிப்பிட்ட சுற்றினை அமைப்பதற்காக தேவைப்படும் கூறுகளை பட்டியற்படுத்துக. மேலே நீர் ஒன்றில் குறிப்பிட்டது தவிர. மேலும் நாங்க ஒன்றுல வெப்பநிலை உணரை சொல்லியிருக்கோம் பிள்ளைகள். வெப்பநிலை உணரை தவிர எங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது சொல்லுங்க. அட்மெகா 328P என்று சொல்லக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோல். சொல்ல போனா ஆர்டினோ யூனோ நுண் கட்டுப்படுத்தி பலகை. யார் பிள்ளைகள்? ஆர்டினோ யூனோ நுண் கட்டுப்படுத்தி பலகை ஒன்று எங்களுக்கு தேவை. வரும் திரி தடயம் ஒன்று தேவை இல்லையா? டிரான்சிஸ்டர் அல்லது மூவாயி. வர டிசி மோட்டர் ஒன்று தேவை. வரும் சீராக்கி நிர்வாகி தேவை. 1 கிலோ ஓம் தடை ஒன்று தேவை. டவுட் இருக்காடா? கூறுகள்ல டவுட் இருக்கா பிள்ளைகள்? கூறுகள டவுட் இருக்கா? ரைட், ஓகே. சரி, நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க உங்களுக்கு. மேலே உள்ள சுற்றில் எம் என காட்டப்பட்டுள்ள கூறு யாது? என்ன கூறுமுள்? எம் என்பது யார் பிள்ளைகள்? நேரோட்ட மின் மோட்டார். யார் பிள்ளைகள்? நேரோட்ட மின் மோட்டார் அப்படின்னா டிசி மோட்டார். வெரி குட். நேரோட்ட மின் மோட்டார். ஒரு மின் சுற்றில் மூவாய் பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் என்ன? எவ்வளவு காரணங்கள் இருக்குன்னு. டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்படுவதில் நிறைய பர்பஸ் இருக்கு. தென் நாங்க சொல்லலாம் பிள்ளைகள், டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுமா இல்லையா? டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுமா இல்லையா? ஆளியாக தொழிற்படும். எத்தனையோ பர்பஸ் இருக்கு பிள்ளைகள். ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குன்னா சரி. இந்த சுற்றில் IN4001 என காட்டப்பட்டுள்ள கூறு யாது மற்றும் அது எதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது? இந்த கூறு எங்களுக்கு யாருமோ? சீராக்கும் இருவாய். சீராக்கும் இருவாய் நாங்க எதற்கு யூஸ் பண்ற? மின்னோட்டத்தை ஒரு திசையில் பரிமாற்றுவதற்காக. கிளியர்? கீழே பாருங்க எங்களுக்கு. இந்த ஒழுங்கமைப்பினை தொழிற்படுத்துவதற்கு மாணவன் கீழே காட்டப்பட்டுள்ளவாறு நிலைப்பொருள் ஒன்றை எழுதினார். அவரால் எழுதப்பட்டுள்ள இந்த குறிமுறை பூரணமற்று காணப்படுகின்றது. உரிய கட்டளைகளை இனங்கண்டு முகப்படையாளம் A தொடக்கம் I வரைக்குமானவற்றை அடையாளம் கண்டு எழுதுக. ரைட். ஓகே மேம், சொல்லுங்க அப்போ. யார் வரும் பிள்ளைகள் எங்களுக்கு? இல்ல பாருங்க எங்களுக்கு. கன்ஸ்ட் இன்டிஜர் சென்சர் பின். இப்ப கன்ஸ்டன்ட் சொன்ன பிள்ளைகள் மாறிலி பரிமாணம் மாறாம இருக்கிறதுக்காக முன்னுக்கு கொடுக்கிறது. இது கம்பல்சரி இல்ல. ரைட். கன்ஸ்ட் இன்டிஜர் டைப்ல மேன் சென்சர் பின் பிள்ளைகள் நாங்க ரெக்கார்ட் பண்றோம். நீங்க சொல்லுங்க, இங்க சென்சர் எங்களுக்கு எத்தனை நம்பர் பின்னோட தொடக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க. சென்சர் எத்தனையா நம்பர் பின்னோட தொடக்கப்பட்டிருக்கு? A0. வெரி குட். A0. எங்களுக்கு V1 பிள்ளைகள் பாருங்க. எங்களுக்கு கொஸ்டின் முதலாவதுல 6வது பிள்ளைகள். முதலாவது எங்களுக்கு 6வதுக்கு. ஓகே, 6வதுக்கு. அதுல 6வது எங்களுக்கு A பாட்டு இல்லையா? எஸ், முதலாவதுல 6வதுல A பாட்டுக்கு பிள்ளைகள் என்ன கோடிங் சொல்லுங்க அப்போ. ஏக்கு எங்களுக்கு வரப்போறது பிள்ளைகள் A0. A0. கிளியர்? ரைட். இப்ப சொல்லுங்க பிக்கு என்ன வரப்போகுது பிள்ளைகள்? பி. சொல்லுங்க பி யார் இருக்கும்? பி எங்களுக்கு பிள்ளைகள் மோட்டார் பின் இல்லையா? மோட்டார் பின் தொடுக்கப்பட்ட இடம் யார் பிள்ளைகள்? சொல்லுங்க. மோட்டார் பின் தொடுக்கப்பட்டது 8ஆம் நம்பர். வெரி குட். சோ மோட்டார் பின் நாங்க தொடுக்கிறது பிள்ளைகள் 8. அப்ப 2வது கான்செப்ட்ல எங்களுக்கு பி பிள்ளைகள் 8. ஓகே. இப்ப சொல்லுங்க எங்களுக்கு சி பார்த்தோம்னா பிள்ளைகள் ஒயிட் செட்டப்ல மோட்டார் பின் பிள்ளைகள் நாங்க அவுட்புட்டுக்கு செட் பண்றோம்.
ஒயிட் லூப்ல இன்ட் சென்சர் வேல்யூ சென்சர் வேல்யூ எங்களுக்கு யார் பிள்ளைகள் சியும் டியும் யார் வருமான் ஒரு ரீடிங் நாங்க எடுக்கணும்டா அந்த ரீடிங் எடுக்கிறதுக்காக நாங்க கொடுக்குற கோடிங் என்ன பிள்ளைகள் ரீடிங் எடுக்கிறதுக்காக நாங்க கொடுக்குற கோடிங் என்ன நாங்க எடுக்கிறது அனலாக் சிக்னல் அப்ப அனலாக் சிக்னல்ங்கிறதால நாங்க என்ன கோடிங் எழுதுவோம் சொல்லுங்க அனலாக் சிக்னலை இன்புட்டாக பெற்றுக்கொள்றோம் அப்ப அனலாக் சிக்னலை இன்புட்டாக பெற்றுக்கொள்ளணும்னா நாங்க கொடுக்குற கோடிங் என்ன பிள்ளைகள் சொல்லுங்க எல்லாம் படிச்சிருக்கோம் பாப்போம் யாராச்சும் ஒரு ஆள் வெரி குட் அனலாக் ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடிங் மான் யாருங்களுக்கு அனலாக் ரீட் என்று சொல்லக்கூடிய கோடிங் வெரி சிம்பிள் மான் கஷ்டம் இல்லையே அழகா படிச்சுக்கோங்கடா விளையாடி கொண்டிக்காங்க பிள்ளைகள் அனலாக் ரீட் என்று சொல்லக்கூடிய ஒரு கோடிங் மான் நாங்க யூஸ் பண்ணுவோம் பிள்ளைகள் அனலாக் ரீட் நாங்க எதுக்கு யூஸ் பண்ணணும் பிள்ளைகள் அனலாக் இன்புட் எடுக்கிறதுக்காக யாருக்குமே அனலாக் இன்புட் எடுக்கிறதுக்காக அனலாக் ரீட் வந்து கொடுப்போம் பிள்ளைகள் டைப் பண்ணி காட்டுறோம் பாருங்களா இங்கே அனலாக் ஸ்மால்ல வரணும் பிள்ளைகள் அனலாக் ரீட் வந்து ஆர் வந்து கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அனலாக் ரீட் என்று கொடுத்து பிள்ளைகள் இப்ப சி எங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் நம்ம அனலாக் ரீட் பிரக்கெட்டுக்குள்ள பிள்ளைகள் பிரக்கெட்டுக்குள்ள என்ன பின்னு கூடாக வருதோ அந்த பின்ன கொடுக்கணும் பிள்ளைகள் பின்னங்களுக்கு யாருமே A0 இல்லையா ஆனா நாங்க A0வை எங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் மோட்டார் பின்ல அப்ப நாங்க இதுல யார பாஸ் பண்ணணும் மோட்டார் பின்ன பாஸ் பண்ணணும் இஸ் இட் ஓகே சி வந்து எங்களுக்கு அனலாக் ரீட் சி வந்து பிள்ளைகள் அனலாக் ரீட் டி வந்து யார் பிள்ளைங்களுக்கு சி வந்து அனலாக் ரீட் டி வந்து எங்களுக்கு மோட்டார் பின் அங்க இருக்கிற மாதிரி அப்படியே போடணும் மோட்டார் பின் ரைட் இப்ப சொல்லுமா எங்களுக்கு ஃபிளாட் voltage is equal to value into 5 into value into 5 by 1024 கொடுத்திருக்கோம் பிள்ளைகள் இதை நாங்க கொடுக்கறதுக்கான காரணம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பிள்ளைகள் சொல்ல போனா எங்க ரீடிங்க நாங்க ரீட் பண்ற பருமானத்தை வோல்டேஜுக்கு மாத்துறதுக்காக நாங்க இந்த கோடிங் கொடுத்துருக்கோம் ஓகே சோ நாங்க ரீட் பண்ற வேல்யூ இருக்கலாம் இல்ல கொஸ்டின்ல சின்ன ஒரு மாற்றம் ஒன்று செய்யணும் இல்லைங்க இது வேல்யூ இல்லாம என்னென்ன கொடுக்கணும் பிள்ளைகள் சென்சர் வேல்யூ ஒன்று மாத்தணும் என்னென்னு மாத்தணும் மாத்திக்கோங்க சென்சர் வேல்யூ ஒன்று மாத்திக்கோங்க பிள்ளைகள் இந்த சென்சர் வேல்யூ மாதிரி இங்க போட்டுக்கோங்க அப்படி இந்த வேல்யூ மாதிரி இதை மாத்திக்கோங்க பிள்ளைகள் டைப்பிங் மிஸ்டேக் ஸோ ஃபிளாட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சென்சர் வேல்யூ இன்டூ 5 by 1024 அப்ப நாங்க இது எதுக்காக கொடுத்துருக்க நம்ம குறைத்த ரீடிங்க நாங்க சென்சரால ரீட் பண்ணப்படுகின்ற பருமானத்தை வோல்டேஜுக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம் ஓகே வோல்டேஜ் வந்த பிள்ளைகள் நெக்ஸ்ட் எங்களுக்கு டெம்பரேச்சருக்கு மாத்துறாங்க எப்படி வோல்டேஜ் 100ஆல பெருக்கிட்டாங்க நம்ம டெம்பரேச்சருக்கு மாறும் ரீட் பண்ற வோல்டேஜ் பிள்ளைகள் 100ஆல பெருக்கிட்டாங்கன்னா யார் வரும் பிள்ளைகள் டெம்பரேச்சர் இஸ் இட் ஓகே டவுட் இருக்காம ரைட் இப்ப சொல்லுங்க பிள்ளைகள் எங்களுக்கு என்னென்ன செக் பண்ண போறாங்க இஃப் இ வந்து 30 விட கூடுதலா இருந்தா ஹை என்று சொல்லி வந்திருக்கு அப்படின்னா எங்களுக்கு ரீடிங் வந்து எங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து பிள்ளைகள் 30 டிகிரி செல்சியஸோட தாண்டினா ஃபேன் வந்து ஒன்னாகணும் அப்ப இ ஆர் இருக்கும் கெஸ் பண்ணுங்க இ ஆர் இருக்கும் 30 விட இ பெருசா இருந்தா அப்படின்னா இ ஆர் இருக்கும் கெஸ் பண்ணுங்க நாங்க ரீட் பண்ண டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா சோ எங்களுக்கு இ சமன் யார் இருக்கும் பிள்ளைகள் டெம்பரேச்சர் இ சமன் யார் எங்களுக்கு டெம்பரேச்சரா ரைட் இப்ப சொல்லுங்க டெம்பரேச்சர் எங்களுக்கு ஹையா இருக்கும்னு சொன்னா எஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் நடக்கும் எஃப் யார் பிள்ளைகள் நாங்க மோட்டரை டேர்ன் பண்ணணும்னா மோட்டர் எங்களுக்கு டிஜிட்டல் அதனால அவுட்புட்டை காட்டணும்ங்கிறதுக்காக சார் டி வந்து சென்சர் பின் தானே வரும் ஓ டி வந்து ரைட் வெரி குட் இங்க எங்களுக்கு மோட்டார் பின்ல பிள்ளைகள் டி வந்து யாருமே சென்சர் ரீடிங்குக்கு நாங்க கொடுத்துருக்கிறோம் வந்து மோட்டார் பின்ல பிள்ளைகள் யாருமே எங்களுக்கு சென்சர் பின் வெரி குட்டா ரைட் இங்க பாருங்க உங்களுக்கு என்ன போகுதா மோட்டார் பின் பிள்ளைகள் சென்சர் பின் ரீடிங் எடுக்க இல்லையாம எங்களுக்கு யார் வரும் பிள்ளைகள் சென்சர் பின் வரும் ஓகே தென் இ வந்து எங்களுக்கு டெம்பரேச்சர் 30 விட டெம்பரேச்சர் எங்களுக்கு கூட இருந்தால் எங்களுக்கு ஃபேனை வந்து ஆன் பண்ணணும் ஃபேன் ஆன் பண்றதுக்கு பிள்ளைகள் நாங்க யூஸ் பண்ற கோடிங் டிஜிட்டல் ரைட் என்று சொல்லக்கூடிய கோடிங்
ஏன் நாங்க டிஜிட்டல் ரைட் போறோம்டா பிள்ளைகள் டிஜிட்டல் சிக்னல்ல அவுட்புட் காட்ட போறோம். டிஜிட்டல் சிக்னல்ல அவுட்புட் காட்டணும்ங்கிறதுக்காக பிள்ளைகள் நாங்க போற கோடிங் டிஜிட்டல் ரைட் என்று சொல்லக்கூடிய கோடிங் யாருமே டிஜிட்டல் ரைட். ஸோ எங்களுக்கு டிஜிட்டல் ரைட்டுக்குள்ள யாரை பாஸ் பண்ணுவோம்? மோட்டார் பின்ன பாஸ் பண்ணுவோம். எஸ் ஆனோட டிஜிட்டல் ரைட்ல மோட்டார் பின் ஹை கிளியர். ஏன்னா டிஜிட்டல் ரைட்ல நாங்க மோட்டார் பின்ன பாஸ் பண்றோம் பிள்ளைகள் கரண்ட் ஆன் பண்றதுக்காக. அதனால 30 பாவசியை விட கூட இருந்தால் 30 பாவசியை விட டெம்பரேச்சர் எங்களுக்கு கூட இருந்தா டிஜிட்டல் ரைட்ல பிள்ளைகள் மோட்டர் பின்னுக்கு ஹை போகும். ஸோ எங்களுக்கு டிஜிட்டல் ரைட் சொன்னா டிஜிட்டல் சிக்னல் போக போகுது பிள்ளைகள் மோட்டர் பின்னு கூட கரண்ட் போகும். அப்படி இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா டிஜிட்டல் ரைட்டு கூடாக என்ன பிள்ளைகள் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா டிஜிட்டல் ரைட்டு கூடாக மோட்டர் பின்ல வந்து ஒரு டவுட் இருக்காம டவுட் இருக்கா சொல்லுங்க பாரு. நீங்க பாருங்க வெயிட் பண்ணி வெளியே காட்டுறோம் பாருங்க. நீங்க பாருங்க எங்களுக்கு பிள்ளைகள் சின்ன கோடிங் சின்ன கோடிங் இங்க பாருங்க. இஃப் இங்க பாருங்க இஃப் டெம்பரேச்சர் 30 விட கூடுதலா இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா டிஜிட்டல் ரைட் எங்களுக்கு கரண்ட் போகணும். என்ன பின்னு கூடாம மோட்டர் பின்னு கூட போகணும். நாங்க மேலுக்கு செட் பண்ணிக்க மோட்டர் பின் யாருன்னு சொல்லி அது கூடாக கரண்ட் போகணும் ஹை. அது கூடாக கரண்ட் போகணும் பிள்ளைகள் ஹை. அப்படி இல்லாட்டி எல்ஸ் டிஜிட்டல் ரைட் ஓகே மோட்டர் பின்னு கூடாம கரண்ட் எங்களுக்கு போகக்கூடாது. அப்ப யாரை கொடுப்போம் பிள்ளைகள் லோ. இஸ் இட் ஓகே? விளங்கிட்டே போ. ரைட். இதோட மாநிலங்களுக்கு ஐஓடி கல்வி முடிவு பேர் கழுகு பாருங்க. டெக்மார்ட் என்பது ஆன்லைன் மாத்திரமே இருப்பை கொண்ட ஒரு பிரபலியமான வர்த்தக தளமாகும். தனிப்பட்ட விற்பனையாளர்களும் மற்றும் பதிவு செய்யப்பட்ட கடை வியாபாரங்களும் தங்களின் பொருட்களை இந்த வலைத்தளம் மூலம் விற்கலாம். இந்த வர்த்தக வலைத்தளமானது வாங்குவோரையும் விற்பவரையும் மாயமான தொடர்பினூடாக இணைத்து வினைத்திறனான பல சேவைகளை வழங்குகிறது. வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் மூலம் பணத்தை செலுத்திட முடிவதுடன் அது சந்தை மைய இயக்குநர்கள் ஊடாக உரிய விற்பனையாளனுக்கு அனுப்பப்படும். ரைட். எக்ஸாமுக்கு சோர்ஸ் கோட் வந்து ஃபில் இன் த பிளாங்க் தான் வரும். பட் நீங்க எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போங்க. ரைட். டெக்மார்ட்டுடன் மேற்கொள்ளத்தக்க எலக்ட்ரானிக் வியாபார கொடுக்கல் வாங்கல்களை எழுதுக. சொல்லுங்க பிள்ளைகள் என்னென்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கு எங்களுக்கு? என்னென்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கு சொல்லுங்க. சார் சென்சர் பின் வராதா டிகி டிகா ஓமண்ணா சென்சர் பின் மாத்திரமே நாங்க. ரைட். சொல்லுங்க டெக்மார்ட்டுடன் மேற்கொள்ளத்தக்க எலக்ட்ரானிக் வியாபார கொடுக்கல் வாங்கல். தம்பி சொல்லுங்க இங்க என்னென்ன எலக்ட்ரானிக் வியாபார கொடுக்கல் வாங்கல் நடக்குது? டெக்மார்ட் என்பது ஆன்லைன் மாத்திரமே இருப்பை கொண்ட ஒரு பிரபலியமான வர்த்தக தளமாகும். தனிப்பட்ட விற்பனையாளர்களும் மற்றும் பதிவு செய்யப்பட்ட கடை வியாபாரங்களும் தங்களின் பொருட்களை இந்த வலைத்தளம் மூலம் விற்கலாம். இந்த வர்த்தக வலைத்தளமானது வாங்குவரையும் விற்பவரையும் மாயமான தொடர்பினூடாக இணைத்து வினைத்திறனான பல சேவைகளை வழங்குகிறது. அப்ப சொல்லுவோம் எங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து யாருக்கெல்லாம் சர்வீஸ் வழங்கப்படுது? கெஸ் பண்ணுங்க. என்ன எலக்ட்ரானிக் வியாபாரம் மாதிரிகள் இங்க நடக்கும்? சொல்லுங்க. யார் யார் பொருளை விற்காங்க? தனிப்பட்ட விற்பனையாளர்னு சொன்ன பிள்ளைகள் இண்டிவிஜுவல் செல்லர் எங்களை மாதிரி பாட்டி. இவங்க வியாபாரமா அல்லது தனிநபர் அப்படிகள்? தனிப்பட்ட விற்பனையாளர் என்று சொன்ன பிள்ளைகள் இண்டிவிஜுவல் செல்லர்.
இவங்கள் வியாபார நிறுவனமா அல்லது சாதாரணமான ஒரு நபரா? சொல்லுங்க. சொல்ல முடியல. இண்டிவிஜுவலா சாதாரணமான நபரா கூட தனிப்பட்ட விற்பனையாளர்டா யாரும் பிள்ளைங்க டெராஸ்ல நாங்க எங்களை பதியலாம். எங்களை ஒரு வியாபாரி மாதிரி பதிஞ்சு நாங்க டெராஸ் மூலம் பொருளை விற்கலாம். அதுக்காக பொருளை விற்கிறோம்ங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் வியாபார நிறுவனமா? நாங்க எல்லாரும் பிசினஸ் நிறுவனம் அப்படிகள் இல்ல மேடம். நாங்க யாரு சிட்டிசன். சோ ஒரு தனி நபர் இந்த வெப்சைடு கூடாக இன்னொரு தனிநபருக்கு விற்கிறதால இது எங்களுக்கு C2C. கமா கமா சொல்லுங்க. பதிவு செய்யப்பட்ட கடைக்காரனும் பொருளை விற்பான். அப்ப இங்க யாரும் இருக்கு அப்படி எங்களுக்கு B2C. இஸ் இட் ஓகே? டவுட் இருக்கா? இப்ப ரெண்டு கொடுக்கல் வாங்கல்கள் நடக்குது. ஒன்று C2C, நெக்ஸ்ட் எங்களுக்கு B2C. என்னென்ன கொடுக்கல் வாங்கல் வகைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சரியா இனங்கண்டு எழுதாட்டி பகுதி மார்க்ஸ் கூட வராது. ஃபுல் மார்க்ஸ் எழுதணும். ஃபுல்லா நீங்க எழுதுனா மட்டும் தான் பிள்ளைகள் மார்க்ஸ் வருமா? C2C மட்டும் எழுதுனா மார்க்ஸ் இல்ல. B2C மட்டும் எழுதுனா மார்க்ஸ் இல்ல. C2Cயும் B2Cயும் எழுதுனா தான் மார்க்ஸ். கிளியர்? டவுட் இருக்கா? இப்ப சொல்லும் எங்களுக்கு டெக்மார்ட் வியாபாரம் எந்த தொழில் நிறுவன வகையை சார்ந்தது உமது விடையே காரணங்களுடன் எடுத்துரைக்க நாங்க என்ன சொல்லலாம்? இது பியோர் கிளிக். காரணம் என்ன? இந்த கடை ஆன்லைனில் மீது மாத்திரமே இருப்பை கொண்ட ஒரு கடையாகும். இஸ் இட் ஓகே? அப்ப ஆன்லைன்ல மாத்திரம் எங்களுக்கு வியாபார செயற்பாடு நடக்கிறதால இது எங்களுக்கு பியோர் கிளிக். டெக்மார்ட் தனிப்பட்ட விற்பனையாளர்கள் பதிவு செய்யப்பட்ட கடை வியாபாரங்கள் போன்றவற்றுக்குரிய வருமான மாதிரியங்களை குறிப்பிடுக. தம்பி டெக்மார்ட்டுக்கு என்ன மாதிரி வருமானம் வரும்னு சொல்லுங்க பிள்ளைகள். இவங்க ரெண்டு பேரையும் டெக்மார்ட் பிள்ளைகள் தனிப்பட்ட விற்பனையாளர்களையும் பதிவு செய்யப்பட்ட கடை வியாபாரங்களையும் மாயமாக பொருளை விற்கிறதுக்காக எடுக்கிறாங்க மகன். அப்ப தனிப்பட்ட விற்பனையாளர்கள் பொருளை விற்கிறதுக்கான தளத்தையும் கொடுக்காங்க. பதிவு செய்யப்பட்ட கடை வியாபாரங்களும் பொருளை விற்கிறதுக்கான தளத்தை கொடுக்காங்க. அப்ப இப்படியான தளத்தை கொடுப்பதனூடாக டெக்மார்ட்டுக்கு என்ன மாதிரியான லாபம் இருக்கும்? புரோக்கர் சார்ஜ் வருமா இல்லையா அப்படிகள்? டெக்மார்ட்டுக்கு எப்படி வருமா உங்களுக்கு? புரோக்கர் சார்ஜ் வருமா இல்லையா? அப்படி சொல்ற தரகு கட்டண வருமானம் வருமா இல்லையா? இப்ப 100 ரூபாய்க்கு பொருள் வித்தா 80 ரூபாய் செல்லருக்கும் 20 ரூபாய் டெக்மார்ட்டுக்கும். சோ இது தரகு கட்டண வருமானம் பிள்ளைகள். வேற விளம்பரப்படுத்தலின் ஊடாக டெக்மார்ட் ஏர்ன் பண்ண முடியுமா இல்லையா? எசனாமல் அவங்களோட விளம்பரங்களை இவங்க காட்டி விளம்பரப்படுத்தலின் ஊடாக டெக்மார்ட் எடுத்துக்கொள்ள முடியுமா இல்லையா? தனிப்பட்ட விற்பனையாளர்களும் பதிவு செய்யப்பட்ட கடைக்காரர்களும் பிள்ளைகள் பொருளை விற்கிறது கூடாக வருமானம் எடுப்பாங்க. அப்ப இவங்களோட வருமானம் மாதிரியும் ஆன்லைன் மீதான விற்பனை. அப்ப ஆன்லைன் சேல்ஸ்ங்கிறது இவங்களோட வியாபாரம் மாதிரி. டெக்மார்ட்டுக்கு பிள்ளைகள் வரக்கூடிய வியாபாரம் மாதிரி எங்களுக்கு புரோக்கர் சார்ஜ் பிள்ளைகள். டவுட் இருக்கா? ரைட். வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் மூலமாக மேற்கொள்ளும் கொடுப்பனவுகளை பாதுகாப்பாக செயல்படுத்த பயன்படுத்தப்படும் வழிகளை குறிப்பிடுக. என்னென்ன பேஸ் இருக்குன்னு சொல்லுங்க. பேமெண்ட் கேட்வே இருக்கு, கொடுப்பனவு நுழைவாயில், மூன்றாம் தரப்பு சேவைகள் இருக்கு, தேர்ட் பார்ட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா? இருக்கு. வருமானங்களுக்கு பாதுகாப்பான கிரெடிட் கார்டு பேமெண்ட் இருக்கு பிள்ளைகள். இப்படி ஏதாச்சும் முன்னெழுதுனீங்கன்னா சரி. ரைட். செய்ய பாருங்க. ஒரு சூட்டிகை நகரத்தில் உள்ள ஒவ்வொரு வீதி சந்திப்புகளில் பல அறிவார்ந்த போக்குவரத்து சமிக்ஞை முகவர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்னாட்சி போக்குவரத்து கட்டுப்பாட்டு முறைமையின் செயற்பாடு பின்வருமாறு. ரைட். ஒவ்வொரு முகவரும் உணரிகளை பயன்படுத்தி போக்குவரத்து அடர்த்தி டிராபிக் டென்சிட்டி மற்றும் நெரிசல்களை கண்காணித்து பச்சை விளக்குகளின் நேரத்தை கண்காணிப்பதற்காக அருகிலுள்ள சமிக்ஞை முகவரோட தொடர்பு கொள்கிறார்கள். அப்ப சொல்லுங்க எங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் டவுன் ஒன்று இருக்காண்டா, அந்த ஸ்மார்ட் டவுன்ல நிறைய ரோட் இருக்கு தண்ணி பிள்ளைகள். அந்த வீதி சந்திப்புகள்ல அடிக்கடி நடக்கிற அந்த டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் பல இன்டெலிஜென்ட் அங்க இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான சிக்னல் ஏஜென்ட் பிள்ளைகள் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஆட்டோனமஸ் ஏஜென்ட் உண்டு.
இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுமெண்டா பிள்ளைகள் ஆக்கள் டிராபிக் டென்சிட்டியை பார்த்து அடர்த்திகளை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு லைட்டை வந்து பிள்ளைகள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போதும், ரைட்? ஒவ்வொரு முகவரும் முன்னறிகளை பயன்படுத்தி போக்குவரத்து அடர்த்தி மற்றும் நெரிசல்களை கண்காணித்து பச்சை விளக்குகளின் நேரத்தை கண்காணிப்பதற்காக அருகில் உள்ள சமிகை முகவரோட தொடர்பு கொள்கிறார்கள். இந்த முறைமையின் பிரதானமான நோக்கம் நகரம் முழுவதிலும் உள்ள வாகனங்களுக்கான நெரிசல் மற்றும் காத்திருக்கும் நேரத்தை குறைப்பது ஆகும். மேற்குறிப்பிட்ட முகவர் முறைமையின் பயன்பாட்டை கருத்தில் கொள்ளும் போது கிடைக்கும் ஒரு நேர் மற்றும் எதிர் காரணிகளை குறிப்பிடுக. சொல்லுங்க பிள்ளைகள். இப்ப பாசிட்டிவா பார்த்தோம்னா நம்ம இந்த முகவரின் பயன்பாட்டால பாசிட்டிவா கிடைக்கிற இம்பாக்ட் என்ன எங்களுக்கு? வாகனங்கள் காத்திருக்கிற சராசரி நேரம் குறையுமா இல்லையா? இந்த இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் நாங்க யூஸ் பண்றதால பிள்ளைகள் என்ன பாசிட்டிவ் இம்பாக்ட் கிடைக்குமா? சொல்லுங்க பிள்ளைகள். வாகனங்கள் காத்திருக்கிற காத்திருத்தல் நேரம் குறையுமா இல்லையா? டிராபிக்ல மாட்டிட்டு காத்திருப்பாங்களே, அந்த நேரம் குறையும். ரெண்டாவது பிள்ளைகள் வேற என்ன சொல்லாம? வாகன நெரிசல் கட்டுப்பாடு விரைவாக குறைவடையுமா இல்லையா? வாகன நெரிசல் குறையுமா இல்லையாமன் குயிக்கா? எஸ், வாகன நெரிசலும் குயிக்காங்களுக்கு குறையும். சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க, மறையான தாக்கம் ஒன்று கேட்டு பிள்ளைகள். ஒரு எதிரான தாக்கம் அபராதம் கிடைக்கக்கூடியதா? ரைட், எதிரான தாக்கம் என்ன சொல்லலாம்? ஃபைனோட சம்பந்தப்பட்ட மாதிரி. எதிரான தாக்கம் நாங்க என்ன சொல்லலாம்? ஏஜென்ட பயன்படுத்துறதால வர எதிரான தாக்கம். மேபி எங்களுக்கு இந்த சென்சரை நாங்க பயன்படுத்துறதால சென்சருக்கு இடையில ஒழுங்கான தொடர்பாடல் நடக்காட்டி ப்ராசஸ் ஆக லேட் ஆகுமா இல்லையா? சென்சர் தானே பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு கவரேஜ் வந்து லோவா இருக்கும்னு சொன்னா டிலே ஆகுமா இல்லையா? எஸ் ஆனா பிள்ளைகள். அதிக அளவு முகவர்கள் போட்டியிடுகின்ற போது சில டைம்ல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது மாதிரி போட்டீங்கன்னா சரி, சிம்பிள், ரைட். இதோட நீங்களுக்கு 7th கொஸ்டின் டன். இப்ப 8th ஒன்ன பாருங்களா பிள்ளைகள். ஒரு 8.1 தரப்பட்டுள்ள பைத்தன் பொறிமுறையின் வெளியீட்டை எழுதுக. ஓகே, எழுதுவோம் பாருங்க. நீங்களே சொல்லுங்கடா என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லி குயிக்கா ரன் பண்ணி பார்ப்போமா? ரைட், நீங்க பாருங்க. மை ஸ்டரி அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் ஒரு மிஸ்ட்ரி இல்லையா? ரைட், அங்கட நான் போட்டோ கோடிங் கொண்டு போய் எழுது. சிம்பிள் கோடிங் ஒன்று உங்களுக்கு ஈஸியா நீங்க எடுக்கணுங்கிறதுக்காக போட்ட கேஸ் தான் இது, ரைட்? பாருங்க, உங்களுக்கு மிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பிள்ளைகள் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. ஈஸியா நாங்க ரன் பண்ணி பார்த்துருக்கலாம் பிள்ளைகள். டெஃப்க்கு நிறைய பாருங்க பிரிண்ட் பண்ற பிள்ளைகள். மிஸ்ட்ரி 4 நாங்க பாஸ் பண்றோம். 4 யாருக்கு போகும் நம்ம எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு பிள்ளைகள் கால் பண்ணப்படுது. அப்ப என்னக்கு யாரு போதுமோ இப்ப எங்களுக்கு என்னக்கு வந்து 4 போகுது பிள்ளைகள். அப்ப n சமன் 4. ரிசல்ட் ஆரம்பத்துல யாரு பிள்ளைகள்? ரிசல்ட் எங்களுக்கு ஆரம்பத்துல 0, ரைட்? நீங்க பாருப்ப 4 in range. நான் பைத்தனி ஓபன் பண்ணட்டுமா? ரைட், கிவ் மீ a second. பைத்தனி ஓபன் பண்ணுவோமா? ரைட், நீங்க பாருங்க. கோடிங் பிள்ளைகள் அப்படியே நாங்க காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஈஸி காப்பி அண்ட் தென் பேஸ்ட். ரைட், இங்க பாருங்கடா. எங்களுக்கு மிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பிள்ளைகள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு ஃபார் லூப் இருக்குடா. அந்த ஃபார் லூப்புக்குள்ள மீண்டும் எங்களுக்கு ஒரு ஃபார் லூப் இருக்கு. அதுக்குள்ள பிள்ளைகள் இஃப் கண்டிஷன் ஒன்று இருக்கு. இஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ரிசல்ட் வந்து கணிக்கப்படுது. அப்படி இல்லாட்டி எங்களுக்கு ரிசல்ட் வந்து பிள்ளைகள் இன்னொரு ஃபங்க்ஷன் தென் மெயின் ஃபார் லூப் முடியக்குள்ள பிள்ளைகள் எங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணப்படுது, ரைட்? நீங்க பாருங்க. ஆரம்பத்துல பிள்ளைகள் என்னென்ன பெருமானம் எங்களுக்கு எனக்கு யாரை இன்புட் பண்றோம் சொல்லுங்க. எனக்கு நாங்க பிள்ளைகள் 4 இன்புட் பண்றோம். ஓகே, 4 போதும்.
செக் பண்ணுங்க. எஸ், எண்ணுக்கு போற பெருமான புள்ளிகள் 4. எண்ணுக்கு போற பெருமானம் 4. அப்ப 4 கால் பண்ணாம மிஸ்ட்ரி என்ற ஃபங்க்ஷன்களுக்கு கால் ஆகுது. என்னைக்கு 4 வந்திருக்கு. ரிசல்ட் வந்து அந்த டைம் யார் பிள்ளைகள்? ரிசல்ட் வந்த ரிசல்ட் வந்த பிள்ளைகள் 0. ரைட். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, என்ஸா 1 பிள்ளைகள் ஐட பெருமானம் எங்களுக்கு என்னென்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கு சொல்லுங்க. ஐக்கு ஆரம்பத்துல ஐட பெருமானம் என்ன எடுக்கும்டா பிள்ளைகள்? 1 இருந்து அப்ப ஸ்டார்டிங் பெருமானம் 1 n+1 வரைக்கும் வரும் பிள்ளைகள். என்னென்ன பெருமானம் 5 நம்ம எங்களுக்கு 1 இருந்து 5 வந்தா எங்களுக்கு 1, 2, 3, 4 வரும். ஓகேவா? 1, 2, 3, 4 வரும். முடிவுன்னு சொன்ன பிள்ளைகள் முடிவு பெருமானம் வராது. முடிவுக்கு முதல் பெருமானம் வரைக்கும் வரும். ஃபர்ஸ்ட் ஐக்கு யார் எடுத்திருக்கப்பன்? 1 எடுத்திருக்கு. இப்ப 1 எடுத்துட்டோமான்னு உள்ளுக்கு வந்த பிள்ளைகள் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐ, ஜேட ரேஞ்ச் வந்து ஐக்குள் இருந்தா ஐக்கு இப்ப யார் எடுத்திருக்குமா? 1 இல்லையோ? ரைட். இப்ப சொல்லுங்க, ஜேட ரேஞ்ச் ஐ அண்டா 0 இருந்து 1 வரைக்கும் அர்த்தம். என்னமோ நாங்க ஐ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 10 கொடுத்த பிள்ளைகள் 0 இருந்து 9 வரைக்கும் எடுக்கும். அப்ப ஜே இன் ரேஞ்ச் 1 சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு என்ன பெருமானம் எடுக்குமா? 0. சோ இப்போதைக்கு எங்களுக்கு ஜே இன் பெருமானம் யார் இருக்கும் பிள்ளைகள்? 0. இப்ப கேட்குமான இஃப் கண்டிஷன்ல சைஃபரை 2ஆல பிரிச்சு ஆரம்பிச்சோம், சைஃபருக்கு சமனா? எஸ். சின்ன நம்பர் ஒன்ற பிள்ளைகள் பெரிய நம்பரால மாடுலஸ் பண்ணுகின்ற போது சின்ன நம்பர் எங்களுக்கு ரிசல்ட்டா வரும். சைஃபரை 2ஆல மாடுலஸ் பண்ணாம சைஃபர் தான் எங்களுக்கு வரப்போகுது பிள்ளைகள். சோ இது ட்ரூன்றதால ரிசல்ட் எப்படி மாறுதுன்னா ரிசல்ட்டோட மனைய கூட்டுது. ரிசல்ட் எங்களுக்கு 0, ஐட பெருமானம் எங்களுக்கு 1, 0வோட 1 கூட்டினா யாரா மாறும் பிள்ளைகள்? ரிசல்ட் 1 மாறும். கிளியர்? டவுட் இருக்காம? 1 மாறிட்டு பிள்ளைகள் இப்ப எங்க போகும்டா பிள்ளைகள்? இப்ப ரிசல்ட் எங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக முடிய இந்த ஃபோர் லூப்புக்கு போவார். ஃபோர் லூப்புக்கு போயிட்டு பாப்பார் பிள்ளைகள். இனிமேல் சான்ஸ் இல்லைன்னா லூப் எங்களுக்கு நிக்குதே ரெண்டா. இப்ப எங்க போகும்? மெயின் லூப்புக்கு போகும். ரைட். மெயின் லூப்ல பாருங்க பிள்ளைகள். மெயின் லூப்ல இப்ப எங்களுக்கு 1 எடுத்தாச்சுமன். இப்ப ஐக்கு யார் எடுக்கும்டா பிள்ளைகள்? 2 எடுக்கும். கிளியர்? ஐக்கு யார் எடுக்குமன்? 2 எடுக்கும். சரியா? ஐக்கு யார் எடுக்கும்டா பிள்ளைகள்? 2 எடுக்குமானா? ரைட். இப்ப 2 எடுத்த பிள்ளைகள் உள்ளுக்கு வந்து 4J இன் ரேஞ்ச் ஐ. அப்ப ஜேட பெருமானம் வந்து ஐக்குள் இருந்தால் அப்ப ஐட பெருமானம் 2 சொன்ன பிள்ளைகள் 0 எடுக்கும். சொல்லுங்க, 0 எடுக்கும். தென் எங்களுக்கு 1 எடுக்கும். ஏண்டா ஜேட பெருமானம் ஐக்குள்ள இருக்காமே. ஐயங்களுக்கு யார பிள்ளைகள்? 2. அப்ப ஜேட பெருமானம் 2க்குள்ள இருந்தா ஜேக்கு எங்களுக்கு சைஃபரையும் எடுக்கும் பிள்ளைகள், 1ஐயும் எடுக்கும். சைஃபரையும் எடுக்கும், 1ஐயும் எடுக்கும். கிளியர்? ஃபர்ஸ்ட்டுக்கு யார் எடுக்குதுன்ற பிள்ளைகள்? சைஃபர் எடுக்குது. சைஃபர் எடுத்துட்டு கேட்கும் எங்களுக்கு ஜேட பெருமானம் சைஃபரை 2ஆல பிரிச்சு ஆரம்பிச்சோம் எங்களுக்கு சைஃபருக்கு சமனான்னு கேக்குது. எஸ், சைஃபரை 2ஆல பிரிச்சு ஆரம்பிச்சோம் சைஃபருக்கு சமன். சமன்டா ரிசல்ட்டோட ஐய கூட்டுங்க. ரிசல்ட் எங்களுக்கு 1ஓட 1 கூட்டின யார பிள்ளைகள்? 2. இப்ப லூப் எங்க போகும்டா பிள்ளைகள்? லூப் எங்களுக்கு மேல போகும். எங்க இங்க போகும். இங்க போயிட்டு இப்ப அடுத்த பெருமானமான 1 எடுக்கும் பிள்ளைகள். ரைட். 1 எடுத்துட்டு எங்களுக்கு கார். அப்ப அடுத்த பெருமானம் ஜேக்கு யார் எடுக்கும்னா ஜேக்கு எங்களுக்கு இப்போ 1 எடுக்குது. ஜேக்கு 1 எடுத்துட்டு பெருமானம் எங்களுக்கு 1 2ஆல பிரிச்சு ஆரம்பிச்சோம் வந்து சைஃபருக்கு சமனான்னு கேட்கும். 1 2ஆல பிரிச்சு ஆரம்பிக்குது சைஃபருக்கு சமன் இல்லை. சமன் இல்லையண்டா எல்ஸ்ல வந்து பிள்ளைகள் ரிசல்ட் ஐ ஈக்குவல் ஜே என்ற பிள்ளைகள். இது அர்த்தம் என்னடா எங்களுக்கு? ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ரிசல்ட் மைனஸ் ஜே. அப்ப ரிசல்ட்ல இருந்து யாரை கழிக்குது பிள்ளைகள்? ஜே கழிக்குது. அப்ப சொல்லுங்க ரிசல்ட் எங்களுக்கு 2 பிள்ளைகள். 2ல இருந்து இப்ப ஜே கழிக்கணும். ஜேட பெருமானம் இப்ப யாருமே 1. அப்ப 2ல 1 போனா ரிசல்ட் யாரா அப்டேட் ஆகுது? 1ஆக அப்டேட் ஆகுது. இதுவரைக்கும் நான் செஞ்சதுல டவுட் இருக்கா? குயிக். இதுவரைக்கும் நாங்க செஞ்சதுல டவுட் இருக்கா? இவ்வளவு நேரம் செஞ்சதுல டவுட் இருக்காடா? ரைட். இப்ப கவனிமானங்களுக்கு இப்ப என்ன நடக்கும் பிள்ளைகள்? இப்ப நெக்ஸ்ட் மானங்களுக்கு எல்ஸ பிரிண்ட் பண்ணி போட்டு பிள்ளைகள் எங்க வருவாருண்டா மெயின் லூப்புக்கு வருவார். மெயின் லூப்புக்கு ஏறி ஐக்கு பிள்ளைகள் பெருமானம் 2 எடுத்தது. இப்ப ஐக்கு யார் எடுக்கும்டா பிள்ளைகள்? 3 எடுக்கும். ஐட பெருமானம் 3 எடுத்துட்டப்ப ஐட பெருமானம் 3 எடுத்துட்டு ஜே லூப்புக்குள்ள வந்து பார்க்கும்போது ஜேட ரேஞ்ச் வந்து ஐக்குள்ள இருக்கான்னு பார்க்கும்.
ஜேட ரேஞ்ச் வந்து 3க்குள்ள இருக்கா? அப்ப என்ன ஜேக்கு எங்களுக்கு 0வும் எடுக்கும் 1ம் எடுக்கும் 2வும் எடுக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு யார் எடுக்குது பிள்ளைகள்? ஜேக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ 0 எடுக்குது. உள்ளுக்கு வந்து கேட்பார் 0வை 2ஆல பிரிச்சு ஆரம்பிச்சோம் 0க்கு சமனா எஸ் எஸ் என்ற ரிசல்ட்டோட ஐய கூட்டுங்க. ரிசல்ட் எங்களுக்கு 1 1ஓட 1 கூட்டினா மீண்டும் எங்களுக்கு 2. இப்ப மேல போயிட்டு கேட்பார் அடுத்த பெருமானம் இப்ப ஜேக்கு யார் எடுக்குமாடா? ஜேக்கு எங்களுக்கு 1 எடுக்குமான் 1 எடுத்துட்டு கேட்பார் 1 2ஆல பிரிச்சு வரது சைபருக்கு சமனா இல்ல இல்லண்டா எல்ஸுக்கு வந்து ரிசல்ட்ல இருந்து ஜே கழிங்க. இப்ப ரிசல்ட்ல இருந்த பிள்ளைகள் ஜே கழிக்கணும்டா ஜேயின் பெருமானம் எங்களுக்கு 1 இப்ப 2ல 1 போனா மீண்டும் யாரா மாறும் பிள்ளைகள்? 1ஆ மாறும். இப்ப மேல போயிட்டு பிள்ளைகள் மீண்டும் எங்களுக்கு அடுத்த பெருமானம் எடுப்பார் 2 2ஆல பிரிச்சு வரது சைபருக்கு சமனா எஸ் எஸ் என்றா ரிசல்ட் கூட்டு. அப்ப 1ஓட 1 கூட்டினா மீண்டும் எங்களுக்கு யாரா மாறுது பிள்ளைகள்? 2ஆ மாறுது. இப்ப மேல போயிட்டு பார்க்கும் இனி அங்க லூப்ல பெருமானம் இல்ல இல்லையெனும் போது மெயின் லூப்புக்கு போயிட்டு கடைசி பெருமானம் எனக்கு பிள்ளைகள் 4. இப்போ ஜேயின் பெருமானம் பிள்ளைகள் 4க்குள்ள இருக்கும்டா சைபர் 1 2 3 வரைக்கும் எடுக்கும். எசனவாடா 3 வரைக்கும் எடுத்துட்டப்பன் எங்களுக்கு என்ன நடக்கும்டா பிள்ளைகள்? இப்ப கேப்பார் ஜேய 2ஆல பிரிச்சு வாருது சைபருக்கு சமனா? எஸ் சைபரால பிரிச்சு வாருது சைபருக்கு சமன். அப்படின்னா 2ஓட 1 கூட்டி யாரா மாறும்? 3ஆ மாறும். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் பிளஸ் 1. அதுக்கப்புறமா மேல போயிட்டு பாப்பார் பிரிச்சு வாருது சைபருக்கு சமனா இல்ல இல்லையா எல்ஸுக்கு வந்து எங்களுக்கு எல்ஸுக்கு வந்து பிள்ளைகள் 1 கழிக்கும். 1 கழிச்சவன் பெருமானம் என்னடா? 2. இப்ப மேலுக்கு போயிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு செண்டு எடுத்துட்டு பிள்ளைகள் 2ஆல பிரிச்சு வரது சைபருக்கு சமனான்னு பார்க்கும் சமன் சமன் ரிசல்ட்டோட ஐய கூட்டு. ரிசல்ட் எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? செண்டு. ஆஹா நாங்க மிஸ்டேக் ஒன்று வைத்தோம் இல்லையா? 1 கூட்டிட்டு போயிட்டோம் ஐக்கு பதிலா. அது திரும்ப செய்ய வேண்டிய போதுறாப்பா. நாங்கள் இந்த ஐய கவனிக்காம 1 போயிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இஷ்யூல. ஐய கவனிக்காம பிள்ளைகள் 1 கூட்டிட்டு போயிட்டோம். அதான் சிக்கல் ஒன்று வந்திருக்கு. ஓகே இஷ்யூல முதலிட செய்வோமா? ஒரு நோட் பண்ணியிருப்போம் பக்கத்துல. இது 1 இல்ல பிள்ளைகள் ஐ. ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் பிளஸ் யாருமான எங்களுக்கு ஐ. ரைட் முதலிட செய்வோம் இஷ்யூல. பாருங்க என்னென்ன பெருமானம் 0 4 ரிசல்ட் என்ன பெருமானம் 0. ஐட பெருமானம் பிள்ளைகள் ஒன்றிருந்து n+1 பிள்ளைகள் ஒன்றிருந்து 4 வரைக்கும் எடுக்கும் கேஸ் இல்ல. ஜேட பெருமானம் ஐக்குள்ள இருந்தா ஐண்ட பெருமானம் இப்ப யாருமான எங்களுக்கு 1. ஜேட பெருமானம் ஐக்குள்ள இருந்தா ஐக்கு யார் எடுக்கும் பிள்ளைகள் 0 எடுக்கும். ரைட். இப்ப 0வை 2ஆல பிரிச்சு வாது 0க்கு சமனா எஸ் என்றா ரிசல்ட்டோட ஐய கூட்டு. ரிசல்ட் எங்களுக்கு 0 ஐ எங்களுக்கு 1 கூட்டினால் யாருமா வரப்போது? கூட்டினால் எங்களுக்கு வாது 1. மேல போயிட்டு பார்க்கும் இனி பெருமானம் இல்ல மெயின் லூப்புக்கு போகும் போனாம இப்ப எங்களுக்கு 2 எடுக்கும் பிள்ளைகள். அப்ப சொல்லு ஐண்ட பெருமானம் இப்ப யாரு 2. ஜேட பெருமானம் 2க்குள்ள இருந்தா அப்ப சைஃபரையும் எடுக்கும் 1ஐயும் எடுக்கும். கேக்குது பிள்ளைகள் சைஃபரை 2ஆல பிரிச்சு வாது சைஃபருக்கு சமனா எஸ் எஸ் என்ற ரிசல்ட்டோட ஐய கூட்டுங்க. ரிசல்ட் எங்களுக்கு 1 ஐ எங்களுக்கு 2 2ஓட 1 கூட்டினா யாரு 3. மேல போயிட்டு பாப்பார் பிள்ளைகள் இப்ப அடுத்த பெருமானம் எங்களுக்கு 1 இங்க கேப்பருமானம் எங்களுக்கு 1 2ஆல பிரிச்சு வாது சைஃபருக்கு சமனா இல்ல இல்லையா எல்ஸுக்கு வந்த பிள்ளைகள் ரிசல்ட்ல இருந்து ஜே கழிக்கும். ரிசல்ட் எங்களுக்கு 3 ஜே எங்களுக்கு இப்ப அடுத்த பெருமானம் வந்து 1டா ஜேல இருந்து 1 கழிச்ச யார் பிள்ளைகள் 2. இப்போ ஓகே இப்ப மேல போயிட்டு பாப்பார் லூப் இல்ல பிள்ளைகள் லூப் இல்லண்டா மெயின் லூப்புக்கு போவார் போயிட்டு யார் எடுக்கும் 3 எடுக்கும். இப்ப ஐந்த பெருமானம் இப்ப 3. இப்ப கவனிமானங்களுக்கு கேட்பார் பிள்ளைகள் 4J இன் ரேஞ்ச் ஐன்னு சொன்ன பிள்ளைகள் சைஃபர் 1 2 எடுக்கும். கிளியர். ஃபர்ஸ்ட்டுக்கு சைஃபர் போகும். சைஃபரை 2ஆல பிரிச்சு ஆரம்பிச்சோம் சைஃபருக்கு சமனா எஸ் எஸ் என்றா ரிசல்ட்டோட ஐய கூட்டுமோ. ரிசல்ட் எங்களுக்கு 2 ஐ எங்களுக்கு 3 கூட்டினால் வார பெருமானம் 5. இப்ப அடுத்த பெருமானம் 1 எடுக்குமோ 1 எடுத்து கேட்கும் பிள்ளைகள் 1 2ஆல பிரிச்சு வார சைஃபருக்கு சமனா இல்ல இல்லைண்டாமன் ரிசல்ட்ல இருந்து ஜே கழிக்கும் பிள்ளைகள். ஜேட பெருமானம் இப்ப 1 சொமன் ரிசல்ட் பெருமானம் 5 பிள்ளைகள் 5ல இருந்து 1 போன யாரு பிள்ளைகளுக்கு 4. ரைட் டவுட் கமன். இப்ப மேல போயிட்டு பிள்ளைகள் 2 எடுக்கும். இப்ப கேப்பார் 2 2ஆல பிரிச்சு வாரது சைஃபருக்கு சமனா எஸ் என்றா ரிசல்ட்ல இருந்து ஐய கழிங்க. ரிசல்ட் எங்களுக்கு யாரு? ரிசல்ட்டோட ஐய கூட்டுங்க. ரிசல்ட் எங்களுக்கு 4 ஐ எங்களுக்கு 3 4 3 எத்தனை பிள்ளைகள் 7. எப்ப டவுட் இருக்காடா? ஐ 2 ஐ 3 பிள்ளைகள் ஐ எங்களுக்கு 2. டவுட் கமன். இப்ப டவுட் இருக்காடா? குயிக்.
இவ்வளவு பாட்டுல டவுட் இருக்கா? மூன்று லூப்புக்குள்ளே மிஸ்டேக்ஸ் இருக்கா பாருங்க. மூன்று லூப்லயே மிஸ்டேக்ஸ் இருக்கா? மூன்று லூப்லயும் மிஸ்டேக்ஸ் இருந்தா சொல்லுங்க. டவுட் இருந்தாலும் கேளுங்க. கடைசி லூப் செய்ய போறோம். மூன்று லூப்புக்குள்ளேயும் டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ மெயின் லூப்புக்கு போயிருக்குமோ, நாலாவது லூப்புக்கு பெருமானம் 4 எடுக்குது பிள்ளைகள். சோ ஐக்கு எடுக்கிற பெருமானம் இப்ப எங்களுக்கு 4. ஓகே, 4 எடுத்த எங்களுக்கு லூப் வந்த பிள்ளைகள் சைஃபருக்கு 1க்கு 2க்கு 3க்கு நடக்கும். கிளியர்? முதலாவது சைஃபர் எடுத்துட்டு பிள்ளைகள் ஜேட பெருமானம் சைஃபர். சைஃபர் எடுத்துட்டு சைஃபரை 2ஆல பிரிச்சு வாருது சைஃபருக்கு சமனா எஸ் எஸ் என்ற ரிசல்ட்ல இருந்து ஐய கழிங்க. ரிசல்ட் ஐய கூட்டுங்க. ரிசல்ட் எங்களுக்கு யார் பிள்ளைகள் 6. ஐயங்களுக்கு 4. 6ஓட 4 கூட்டினா யார் பிள்ளைகள் எங்களுக்கு 10. இப்போ ஓகே 6ஓட 4 கூட்டினா பிள்ளைகள் 10. இப்ப மேல போயிட்டு எங்களுக்கு 1 எடுப்பார். மேல போயிட்டு 1 எடுப்பார். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள் 1 2ஆல பிரிச்சு வரது சைஃபருக்கு சமனா இல்ல. இல்லண்டா ரிசல்ட்ல இருந்து ஜே கழிக்கும். ஜேக்கு பொறுத்த பெருமானம் யாரு 1. ரிசல்ட் எங்களுக்கு 10 பிள்ளைகள். 10ல இருந்து நாங்க 10ல இருந்து பிள்ளைகளாங்க 1 கழிச்சோம்னு சொன்னா பெருமானம் யாராக அப்டேட் ஆகும்? 9ஆக அப்டேட் ஆகும். இப்ப மேல போயிட்டு அடுத்த பெருமானம் 2 எடுக்காரு. சோ ஜே இந்த பெருமானம் எங்களுக்கு 2. இப்ப சொல்லுங்க 2ஆல பிரிச்சு வரது சைஃபருக்கு சமனா எஸ் எஸ் என்ற ரிசல்ட்டோட ஐய கூட்டுங்க 9ஓட பிள்ளைகள். ரிசல்ட் என்ற பெருமானம் இப்ப எங்களுக்கு ஐன்ற பெருமானம் பிள்ளைகள் எங்களுக்கு படுத்த பெருமானம் யாரு ஐட்ட பெருமானம் 4 இல்லையா? சோ 9ஓட பிள்ளைகள் 4 கூட்டினோம்டா எங்களுக்கு வார பெருமானம் யாரு பிள்ளைகள் 13. இஸ் இட் ஓகே? இப்ப மேல போயிட்டு வந்த பிள்ளைகள் இப்ப அடுத்த பெருமானம் இருக்கார். கடைசி பெருமானம் 3. 3 2ஆல பிரிச்சால் 3 2ஆல பிரிச்சால் செஞ்சல டவுட் இருக்காடா? இவ்வளவு பாட்டு டவுட் இருக்கா? கடைசி லூப் ரன் பண்ண போறோம் பிள்ளைகள். டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்லையே? ஆல்ரைட் ஓகே. சோ எங்களுக்கு பிள்ளைகள் 9ஓட பிள்ளைகள் 4 கூட்டினோம் எங்களுக்கு 13. 13 எடுத்தது எங்களுக்கு 9ஓட 4 கூட்டினோம் 13. தென் எங்களுக்கு மேல போயிட்டு பாக்குது பிள்ளைகள். இப்ப அடுத்த லூப்ல போய் பாக்குது பெருமானம் 3. இப்ப இங்க செக் பண்ணி பார்க்கும் 3 2ஆல பிரிச்சால் சைபருக்கு சமனா இல்ல. இல்லையா ரிசல்ட்டுக்கு வந்த பிள்ளைகள் ஜே கழிக்கும். சொல்லுங்க ரிசல்ட் எங்களுக்கு பிள்ளைகள் 13. 13ல 3 போன பிள்ளைகள் 10. ஐ திங்க் ஒன்றை இது மிஸ் பண்ணிட்டோமா? கூட்டல் கழித்தல் இல்ல. ஒரு செக் பண்ணி பாருங்க. ஒன்றை மிஸ் பண்ணிட்டோமா? எங்கேயாச்சும் ஒன்றை மிஸ் பண்ணிருக்கோமா? செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு எங்க மிஸ் பண்ணிக்க மாட்டோம்? ஐ திங்க் இந்த மாதிரி எங்களுக்கு 6ஓட 4 கூட்டி 10 வந்திருக்கலோ. இந்த 10ல இருந்து நாங்க ஒன்றை கழிக்க தேவையில்ல பிகாஸ் அந்த டைம் உங்களுக்கு கடைசி லூப் வந்து நான் இருக்கிற மாதிரி 2. அப்படியா? எந்த இடத்துல மிஸ் பண்ணிருக்கோம்? எந்த இடத்துல மிஸ் பண்ணிக்க மட்டும் சொல்லுங்க. நான் மெனுவலா செஞ்சு பார்க்கும்போது பிள்ளை எனக்கு 11 வந்துச்சு. நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் 11 சொல்லி. ரைட் ரைட் ரைட். இங்க ஐக்கு வந்து நாங்க 2 கூட்டி வச்சுக்கோங்க இல்லையா? ஓகே ஓகே. இங்க பாருங்க நான் அப்படிகள் சைஃபரோட ஐட பெருமானம் 1 கூட்டணும். ஃபைன். அதே மாதிரி அடுத்த டைம்ல பிள்ளைகளுக்கு 1ஓட 2 கூட்டுறோம். ஃபைன். அடுத்த மணிகளுக்கு பிள்ளைகள் 3 கூட்டணும். தென் எகைன் எங்களுக்கு யாரை கூட்டணும் பிள்ளைகள் 4ஓட 3ல கொடுக்கணும்.
எங்களுக்கு 4 சகம் உண்டலாமா எங்களுக்கு ஐட பெருமானம் யார் பிள்ளைகள் 4 சகம் உண்டு 4 சகம் உண்டா இங்க எங்களுக்கு 7 மண் அப்ப 7 நாளும் 11 11 ஒன்றை கழிச்சா பிள்ளைகள் 10 10ஓட 4 கூட்டினா 14 14ல 3 போனா பிள்ளைகள் 11 இப்போ ஓகேயா நாங்க அட் பண்ணும் போது மண் பழைய பெருமானம் 2 கூட்டிட்டோம் இப்பதான் ஓகே பாருங்க அகைன் செய்யணுமா ஸ்பீடா செய்யறேன்னு சொல்லுங்க இடம் பொடி ஓடாட்டி பிளேஸ் சொல்லுங்க திரும்ப திரும்ப செஞ்சு வரேன் குயிக்கா விட்ட இடம் பொடி ஓடாட்டி சொல்லுங்க பிள்ளைகள் குயிக்கான திரும்ப செய்யறேன் இஷ்யூ இல்ல குயிக்கான செய்வோம் நோ இஷ்யூ ஓகே குயிக்கான செய்யற பாருங்க என்னடா நம்ம பெருமானம் அப்டேட் பண்ணக்குள்ள பிள்ளைகள் பார்த்து பார்த்து அப்டேட் பண்ணணும் மாச்சல பார்க்காம அப்டேட் பண்ணாதான் சரி ஸ்டார்ட்ல பாருங்க 4 ரிசல்ட் எங்களுக்கு 0 குயிக்கான அப்டேட் பண்ணுவோம் பாருங்க இதெல்லாம் கிளியர் பண்றேன்னா எதுவும் உங்களுக்கு தேவையில்ல ஐட பெருமானம் பிள்ளைகள் ஒன்றிருந்து n+1 இருந்தா என்ன இப்ப பாரு இங்க பாரு செக் பண்ணு ரைட் 4 இப்ப 4ஓட ஒன்றை கூட்டினாம 5 ஒன்றிருந்தா என்ற பிள்ளைகள் ஒன்றிருந்து 4 ஃபைன் ஜேட பெருமானம் ஐக்குள்ள இருந்தா ஐண்ட பெருமானம் யார் எடுத்த ஃபர்ஸ்ட்டுக்கு 1 அப்ப மார்க் பண்ணுவோம் இல்லையா ரைட் ஜேட பெருமானம் 1க்குள்ள இருந்தா 0 மட்டும்தான் எடுக்கும் 0வை 2ஆல பிரிச்சு வருது 0 வச்சோம்னா எஸ் என்ற ரிசல்ட்டோட ஐய கூட்டு ரிசல்ட் எங்களுக்கு 0 ஐ எங்களுக்கு 1 கூடினால் 1 இது ஓகேயா முடிச்சு இல்ல டவுட் இருக்கா இல்ல டவுட் இருக்கா இல்லையே தென் மேல போயிட்டு பாப்பாரு இந்த லூப்ல பெருமானம் இல்லைன்னா மெயின் லூப்புக்குள்ள போயிட்டு இப்ப ஐக்கு பெருமானம் 2 எடுக்க ஒவ்வொரு லூப்பையும் செக் பண்ணிடுவோமா இந்த லூப் ஓகே அனிமன் ரைட் 2 எடுத்த பிறகு பிள்ளைகள் எங்களுக்கு ஜே இன் ரேஞ்ச் ஐ என்று நடக்குது ஜேட பெருமானம் ஐக்குள்ள இருந்தா அப்ப ஐக்கு மண் 0வையும் எடுக்கும் 1ஐயும் எடுக்கும் கிளியர் இப்ப எங்களுக்கு ஐக்கு யார் எடுத்திருக்கா பிள்ளைகள் ஐக்கு எங்களுக்கு மண் பெருமானம் வந்து 2 ஜேக்கு யார் எடுத்திருக்கு மண் 0 ரைட் சொல்லுங்க ஜேட பெருமானம் 0வை 2ஆல பிரிச்சு வருது 0க்கு சமம்னா எஸ் என்றா ரிசல்ட்டோட ஐய கூட்டுங்க 1ஓட ஐட பெருமானம் 2 கூட்டினா 3 இப்ப மேல போயிட்டு பெருமானம் அடுத்த பெருமானம் பிள்ளைகள் ஜேக்கு 1 எடுக்கும் அப்ப ஜேட பெருமானம் 1 இப்ப கேட்கும் 1 2ஆல பிரிச்சு வருது சைபருக்கு சமம்னா இல்லண்டா எல்ஸுக்கு போயிட்டு ரிசல்ட்ல இருந்து ஜே கழிக்கும் ரிசல்ட் எங்களுக்கு 3ல இருந்து 1 போனா பிள்ளைகள் 2 இப்போ ஓகேயா செகண்ட் லூப்பும் ஓகே பாருங்க கடகடன்னு சொல்லணுமா ரைட் செகண்ட் லூப்ல 0 எடுக்கலையா நான் செகண்ட் லூப்ல 0 மிஸ் பண்ணிட்டோமா ஓகே இப்ப யா தென் இப்ப மேல போயிட்டு பிள்ளைகள் இப்ப அடுத்த லூப்ல எங்களுக்கு தேர்ட் எடுக்கிறோம் ஐட பெருமானம் இப்ப யாரு வருது எங்களுக்கு ஐண்ட பெருமானம் 3 ரைட் இப்ப ஜேட பெருமானம் 3க்குள்ள இருந்த நம்ம சைபரும் வரும் 1 வரும் 2 வரும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜேக்கு யாரு போதுமன் சைஃபர் சைஃபரை 2ஆல பிரிச்சு வருது சைஃபருக்கு சமனா எஸ் எஸ் என்ற ரிசல்ட்டோட ஐய கூட்டுமோ ரிசல்ட் எங்களுக்கு 2 ஐ எங்களுக்கு 3 கூட்டினால் பெருமானம் 5 டன் இப்ப மேல போயிட்டு ஜேக்கு இப்ப யார் எடுக்காரு அப்படின்னா ஜேக்கு 1 எடுக்காரு 1 2ஆல பிரிச்சு வருது சைஃபருக்கு சமனா இல்லண்டா ரிசல்ட்டோட ஜே கலிங்க ஜே எங்களுக்கு 5 சாரி ரிசல்ட் எங்களுக்கு 5 ஜே எங்களுக்கு 1 5ல 1 போனா 4 கிளியர் இப்ப மேல போயிட்டு ஜேக்கு யார் எடுக்கும் அப்படிகள் 2 எடுக்குது ஜேட பெருமானம் 2 இப்ப சொல்லுங்க 2 பிரிச்சு வருது சைபருக்கு சமனா எஸ் என்ற ரிசல்ட் ஐய கூட்டுங்க ரிசல்ட் எங்களுக்கு 4 பிள்ளைகள் ஐ எங்களுக்கு 3 4 3 7 இப்போ ஓகே தேர்ட் லூப்பும் ஓகே குயிக்கன்னு சொல்லுவோம் தேர்ட் லூப்பும் ஓகேவா தேர்ட் லூப்பும் ஓகேன்னு சொன்ன தம்பியில நாங்க அடுத்த லூப்பு போலாம் பிக் ரைட் இப்ப மேலுக்கு போயிட்டு எங்களுக்கு அடுத்த பெருமானம் பிள்ளைகள் ஐக்கு 4 எடுக்காருமன் ஐக்கு 4 எடுத்தா ஜேட ரேஞ்ச் வந்து பிள்ளைகள் சைஃபர்ல இருந்து 4 நம்பர் சைஃபர் எடுக்கும் 1 எடுக்கும் 2 எடுக்கும் 3 எடுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜேக்கு யாரு போது பிள்ளைகள் சைஃபர்
சைஃபரை 2ஆல பிரிச்சு வருது சைஃபருக்கு சமனா எஸ் என்ற ரிசல்ட்டோட ஐய கூட்டு ரிசல்ட் எங்களுக்கு 4 ஐ எங்களுக்கு ரிசல்ட் எங்களுக்கு 7 ஐ எங்களுக்கு 4 7 4 எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் 11 ஓகே தென் மேல போயிட்டுமான்னு படுத்த பெருமானம் பிள்ளைகள் ஜேக்கு 1 எடுக்காரு ஜேக்கு 1 எடுத்துருக்கும் 1 2ஆல பிரிச்சு வருது சைஃபருக்கு சமனா இல்லண்டா எல்ஸுக்கு வந்து ரிசல்ட்ல இருந்து ஜே கழிங்க ரிசல்ட் எங்களுக்கு 11 ஜே எங்களுக்கு 1 கழிச்சா பிள்ளைகள் மீண்டும் எங்களுக்கு 10 வரும் இப்ப லூப் மேல போயிட்டுமான்னு ஜேக்கு இப்ப 2 எடுக்கும் பிள்ளைகள் ஜேக்கு 2 எடுத்துட்டு பாப்பார் 2 2ஆல பிரிச்சு வருது சைஃபருக்கு சமனா எஸ் எஸ் என்ற ரிசல்ட்டோட ஐய கூட்டுங்க ரிசல்ட் எங்களுக்கு 10 ஐட பெருமானம் எங்களுக்கு 4 10 4 எத்தனை பிள்ளைகள் 14 இப்ப மேல போயிட்டு ஜேக்கு வந்து 3 எடுக்கும் பிள்ளைகள் 3 எடுத்துட்டு பாப்பார் 3 2ஆல பிரிச்சு வருது சைபருக்கு சமனா இல்லண்டா எல்ஸுக்கு வந்து ரிசல்ட்ல இருந்து ஜே கழிக்கும் பிள்ளைகள் ரிசல்ட் எங்களுக்கு 14 ஜே எங்களுக்கு 3 14ல 3 போன யாரு பிள்ளைகள் 11 இப்ப நாங்க ரன் பண்ணுவோம் ஃபைனல் ஆன்சர் யாரு பிள்ளைகள் எங்களுக்கு 11 கிளியர் ஓகேவா நிதானமா செய்யணுமா கவனம் நம்ம ஒயிட் போர்ட்ல செய்தா ஓகே இல்ல என்டர் பண்ணக்குள்ள நாங்க நோட் பண்ண தோண்ட மிஸ் பண்ணிட்டோம்னா கஷ்டம் டவுட் இருக்காம ரைட் இப்ப அடுத்தது பாருங்க ஒரு 8.2 தரப்பட்டுள்ள முகப்படி அளவிடப்பட்ட ஒரு பைத்தன் குறிமுறை பல வாடிக்கையாளர்களின் மின்சார கட்டணத்தை வாசித்து கிடைக்கும் மொத்த வருமானத்தை அச்சிடுகிறது ஓகே இப்ப கஸ்டமர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸோட மின்சார கட்டணத்தை வாசிச்சு கிடைக்கும் மொத்த வருமானத்தை அப்படியே அச்சிடுக்கலாம் குறிமுறையை பூரணப்படுத்துவதற்கு பி தொடக்கம் பி வரை உள்ள முகப்படியாளர்களுக்கு உகந்த மாற்றீடுகளை எழுதுக லேசா காணலாம் நினைக்கிறேன் குறிக்கிட்டு பாருங்க உங்களுக்கு இன்சமன் இன்ட் இன்புட் என்ற நம்பர்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் சொல்லியிருக்கு பிள்ளைகள் அப்ப நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பிள்ளைங்க என்டர் பண்ற மாதிரி இப்ப நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் என்டர் பண்ணப்பட்டா அது எங்க ரெக்கார்ட் ஆகும் என் அப்ப என்ன எண்ணிக்கையில் எங்களுக்கு லூப் நடக்கணும் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு தனித்தனியா கணிக்கணும் ரைட் ஆரம்பத்துல டோட்டல் இன்கம் எங்களுக்கு 0 4 ஐ இன் ரேஞ்ச் சொல்லுடா ஐ இன் ரேஞ்ச் 1ல தொடங்கின பிள்ளைகள் யாரில் முடிக்கணும் இப்ப 10 பேர் இருந்தாங்கன்னா 4 ஐ இன் ரேஞ்ச் 10 கொடுத்தாம எங்களுக்கு 10 டைம் லூப் நடக்குமா இல்லையா பிகாஸ் எங்களுக்கு 0 to 9 எடுக்கும் 10 டைம் லூப் நடக்கும் பட் நாங்க 4 ஐ இன் ரேஞ்ச் 1,10 கொடுத்தா எத்தனை டைம் லூப் நடக்கும் எங்களுக்கு 9 டைம்ஸ் தான் நடக்கும் அப்ப 1ல இருந்து தொடங்கும் போது 10 பேருண்டா 10 வரைக்கும் நாங்க செய்யணும்டா லூப்ல ரேஞ்ச் என்னன்னு மாத்தணும் பிள்ளைகள் 10+1 மாத்தணும் எஸ் அனோவா எஸ் அனோவா 10+1 மாத்தணும் அப்ப சொல்லுமா எங்களுக்கு மேலுக்கு நாங்க என்டர் பண்ற நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் 8ங்கிற வேரியபிள் இருக்கு அப்படின்னா ரேஞ்ச் எங்களுக்கு யாரா இருக்கும் பிள்ளைகள் கெஸ் பண்ணுமா ரேஞ்ச் எங்களுக்கு யாரா இருக்கணும் கோடிங் காப்பி போடுங்க ரைட் காப்பி பண்றோம் இவங்க காப்பி பண்றேன் தென் பேஸ்ட் பண்றோம் இங்க பாரு டோட்டல் இன்கம் ஆரம்பத்துல ஓகே யூனிட்டை ரீட் பண்றோம் கேட்கும் ரைட் எல்ஸ் பில் கால்குலேட் ஆகுது print ஓகே செக் பண்ணுங்க கோடிங் ஓகே சுலைமான் எஸ் தம்பிங்க பாருடா ஓகே நீங்க பாருங்களா என்டர் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பிள்ளைகள் கஸ்டமர்ஸ் நாங்க என்டர் பண்ணிட்டோம் டோட்டல் இன்கம் வந்து 0 ஐட ரேஞ்ச் வந்து பிள்ளைகள் 1ல இருந்து ஐன்றது மாநிலங்களுக்கு எதுக்கு இந்த லூப் நடக்குதுன்னா என்ன எண்ணிக்கையில கஸ்டமர்ஸ் இருக்காங்களே ஒவ்வொரு கஸ்டமர்ஸால வர ப்ராஃபிட்டை கணிச்சு தான் பிள்ளைகள் டோட்டல் இன்கம் காணணும் அப்ப ஒவ்வொரு கஸ்டமர்ஸோட ரீடிங்கையும் எடுத்து தனித்தனியாக பில்ல கால்குலேட் பண்ணணும் இல்லையா ரைட் சோ ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கும் லூப் தனித்தனியா மேற்கொள்ளணும்ங்கிறதால நாங்க இதை பிள்ளைகள் ஃபார் லூப்புக்குள்ள போட்டிருக்கோம் 1ல தொடங்கின மாநிலங்களுக்கு என்ன எண்ணிக்கையில லூப் நடக்கணும் பிள்ளைகள் அப்ப நான் 1, இங்க நாங்க என்டர் பண்ற எண்ணுங்கிற வேரியபிள் இங்க பாஸ் பண்ண பிள்ளைகள் 10 பேர் இருந்தா 9 பேருக்கு தான் லூப் நடக்கும் அக்செப்ட் பண்றீங்களா 3 பேர் இருந்தா மணிகளுக்கு 2 தான் லூப் நடக்கும் எப்படி 1,3 கொடுத்த பிள்ளைகள் 1க்கும் 2க்கும் லூப் நடக்கும் 3க்கு நடக்காது 3க்கு நடக்கணும்னு நாங்க என்னென்னு போடணும் பிள்ளைகள் n+1 போடணும் அக்செப்ட் பண்றீங்களா இதை அக்செப்ட் பண்றீங்களா right units is equal to integer input enter units for customers
ஸ்ட்ரிங் அங்கால இருக்கு பிள்ளைகள். என்ன கேஸ் நம்ம யூனிட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு வேரியபிள் இருக்கு பிள்ளைகள். இங்க கேட்காங்க என்டர் யூனிட்ஸ் ஃபார் கஸ்டமர் ஸ்ட்ரிங் ஐ என்றா ஐட பெருமான ஒன் இல்லையோ, அப்ப என்டர் யூனிட்ஸ் ஃபார் கஸ்டமர் ஒன் என்று காட்டும். கிளியர்? என்டர் யூனிட்ஸ் ஃபார் கஸ்டமர் ஒன் என்று காட்டும். அவர் யூனிட்டை என்டர் பண்ண பிள்ளைங்களுக்கு யூனிட்ஸ் வந்து இங்க ரெக்கார்ட் ஆகுது. இஃப் யூனிட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 தென் பில் வந்து கால்குலேட் ஆகுது எங்களுக்கு. யூனிட்ஸ் இன்டு அமௌண்ட் சொல்லப்பட்டிருக்கா கொஸ்டின் பேப்பர்ல? அமௌண்ட் சொல்லப்பட்டிருக்கா? அமௌண்ட் சொல்லப்பட்டிருக்கா மேன்? நோ, அமௌண்ட் சொல்லப்படலன்னு. அமௌண்ட் சொல்லப்படல. சரி, நீங்க என்ன பண்ணுங்க அப்படிகள் பேப்பர் அப்டேட் பண்ணுவோமா? கொஞ்சம் இருங்க, பேப்பர் அப்டேட் பண்ணுவோம். அமௌண்ட்டுக்கு நாங்க என்ன போடுவோம் அப்படிகள்? அமௌண்ட்டுக்கு மேன் இங்க பாருங்க, ஒயிட் 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 எழுதுங்க. ஒரு அலகுக்கான கட்டணம் எழுதுமானா, ஒரு அலகுக்கான கட்டணம் 20 ரூபாய். அப்படி போடுங்க. எவ்வளவு? ஒரு அலகுக்கான கட்டணம் 20 ரூபாய்னு போடுங்க பிள்ளைகள். அப்படி எப்படி போடுங்களா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எப்படி போடணும்டா, முதல் 100 அலகுகளுக்கு அப்படி போடுங்க. முதல் முதல் 100 அலகுகளுக்கும் 20 ரூபாயும் அப்படி போடுங்க பிள்ளைகள். முதல் 100 அலகுகளுக்கும் 20 ரூபாயும் கமா கமா அதற்கு மேல் வருகின்ற ஒவ்வொரு அலகுகளுக்கும் 25 ரூபாயும் அறவிடப்படுகிறது. ரைட்? ஓகே அம்மன். இப்போ ஓகே அப்ப சொல்லுங்க. முதல் 100 யூனிட்ஸுக்கு எங்களுக்கு 20 ரூபி, அதுக்கு மேல வார ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எங்களுக்கு 25 ரூபி. ஓகேடா? அப்ப ஓகே அம்மன். இப்ப சொல்ல பண்ணுங்களுக்கு ஒரு யூனிட்ஸ் என்ன பண்ணுவார், நாங்க செக் பண்ணி பார்க்க 100 அல்லது 100 விட குறைவா இருக்கான்னு பார்க்க. இருந்தா பில் வந்து பிள்ளைகள் எங்களோட யூனிட்ஸை யாரால பெருக்கணும்? இப்ப சொல்லுங்க ஆன்சர். யூனிட்டை யாரால பெருக்கணும்? முதல் 100 அலகுகளுக்கு 20 ரூபாயே. அப்ப 100 அல்லது 100க்கு குறைவாக இருந்தால் 20 ரூபி வாங்கணும். உங்களுக்கு கால்குலேட் ஆகணும் பிள்ளைகள். எவ்வளவு? 20 ரூபி. ஸோ நாங்க எந்த பண்ண வேண்டிய பெருமான 20. அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் 100 விட கூட நடத்தும். ஸோ முதல் 100 அலகுகளுக்கும் 20 படி கால்குலேட் ஆகணும். ஸோ 100 இன்டூ 20 பிளஸ் சொல்லுங்க பிளஸ் எங்களோட யூனிட்ஸ்ல இருந்து 100 கழிச்சு வர பெருமானத்துக்கு 25 ரூபி படி கால்குலேட் ஆகணும். ஓகேவா? ஓகேம்மா. இப்ப நான் 140 யூனிட் பாவிச்ச பிள்ளைகள் முதல் 100 யூனிட்டுக்கும் எங்களுக்கு 20 ரூபி, 140ல இருந்து 100 கழிச்சு வர மிச்சம் 40க்கு 25 ரூபி. ஓகே ஓகேம்மா. ஓகேவாடா? இப்போ ஒவ்வொரு கஸ்டமருக்குமான டாஸ்க் வந்து முடியும் போது பிள்ளைகள் பில் ஃபார் கஸ்டமர் 1 போட்டுமன் பில் எங்களுக்கு காட்டும் எவ்வளவு பில்ன்னு சொல்லி. ரைட்? பில்லை காட்டி போட்டுமன் ஜூ சமன் டோட்டல் இன்கம் பிளஸ் ஃபீ என்று யாரா இருக்கும் பிள்ளைகள்? டோட்டல் இன்கம் தான். டோட்டல் இன்கமோட யாரை கூட்டி மாறும் பிள்ளைகள்? பில்லை கூட்டி மாறும். ஓகேம்மா.
டவுட் இருக்கா? டோட்டல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்கமோட பிள்ளைகள் இப்ப கால்குலேட் ஆன பில்ல கூட்டம்னு சொன்னா டோட்டல் இன்கம் எங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் பாருங்க. எத்தனை கஸ்டமர்? ஒரு கஸ்டமர். லெட்ஸ் ட்ரை. மேபி எங்களுக்கு ஒரு 60 யூனிட் இருந்த பிள்ளைகள். யா, 1200. பர்ஃபெக்ட். இப்போ பார்ப்போமா. ஒன்ஸ் அகைன் 1. நாங்க ஒரு 110 யூனிட் பாவிச்சிருக்கோம். நம்ம 100க்கும் எங்களுக்கு போய் 20 ரூபா படியும், மிச்சம் 10க்கும் 25 ரூபா படியும் கால்குலேட் ஆகும். சரியா பிள்ளையா? சரி. இப்ப 2 பேருக்கு அது ஒரு 5 பேருக்கு ஒர்க் பண்ணி பார்ப்போமா. 5 கஸ்டமர். ரைட். எந்த யூனிட்ஸ் ஃபோ கஸ்டமர் 1. இவர் ஒரு 110 யூனிட் பாவிச்சிருக்கார். ஓகே, இவருக்கு 2250 ரூபா. கஸ்டமர் 2க்கு எங்களுக்கு 500 யூனிட் பாவிச்சிருக்காரு. இவருக்கு 12,000 ரூபா. கஸ்டமர் 3 அவங்களுக்கு 400 யூனிட் பாவிச்சிருக்காரு பிள்ளைகள், 9,500 ரூபா. கஸ்டமர் 4 எங்களுக்கு 70 யூனிட் பாவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 1,400 ரூபா. கஸ்டமர் 5 பிள்ளைகள் எங்களுக்கு லைக் 68 யூனிட் பாவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 1,360 ரூபா. டோட்டல் இன்கம் கலெக்டட் 26,510 ரூபாய். இது ஓகே? டவுட் இருக்காம இருக்கா சொல்லுங்க. ரைட். பர்ஃபெக்ட். இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. எங்களுக்கு ஒரு பாடசாலை உணவகம் ஒன்று உணவுப் பொருட்களை விற்பனை செய்கிறது. அவையாவன பிஸ்கட், நூடில்ஸ் மற்றும் பான் போன்றவை ஆகும். சேல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி கோப்பில் உள்ள ஒவ்வொரு வரியிலும் விற்கப்படுகின்ற பொருட்களின் பெயரும் மொத்த எண்ணிக்கையும் உள்ளன. ஓகே, ஒவ்வொரு லைன்லயும் பிள்ளைங்களுக்கு பாருங்க. சேல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி பிள்ளைகள் பொருளின் பெயரும் எத்தனை எண்ணிக்கை, பொருளின் பெயரும் எத்தனை எண்ணிக்கையும் என்ற பிள்ளைகள் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ரைட். ஒவ்வொரு பொருளினது மொத்த விற்பனையின் அளவை கணிப்பிட்டு அன்றைய தினம் விற்கப்படுகின்ற பொருட்களின் எண்ணிக்கையை வெளியீடு செய்வதற்காக ஒரு பைத்தன் செய்திகள் தேவைப்படுகிறது. இந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்ட பைத்தன் குறிமுறை ஒரு 8.3லும் இதற்காக பயன்படுத்திய சேல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி கோப்பின் மாதிரி மற்றும் அதன் வெளியீடு 8.4லும் கீழே காட்டப்பட்டுள்ளது. கொஞ்சம் இருங்க. ஹலோ, சொல்லுங்க. ஆமாம், சொல்லுங்க. எதுக்குடா? கேண்டீன் மதரசா சொல்லுங்க. கிளாஸ்ல தான் நிச்சயம் சொல்லுங்க. இல்லடா, எனக்கு டைம் வந்தது இல்லடா. ஆ அப்படி என்ன பார்த்து சொல்றேன். ஓகே, அப்படி என்ன பார்த்து சொல்றேன். நீங்க எனக்கு அப்படின்னா எனக்கு எப்ப சொல்றீங்க நீங்க? 14 மட்டும் கொண்டு வந்தாங்களே. 14 மட்டும். ஓ, ஓமா நான் விட்டா பார்த்து சொல்றேன். டைம் ஒர்க்கை நீங்க எனக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக் மட்டும் கொண்டு வந்தாங்க. கன்ஃபார்ம் பண்றேன். சரி. சரியோ. இல்லை, நீங்க வேற யாரையும் எடுக்கணும் எடுங்களா. எனக்கு டைம் கட்டும் சிக்கலா இருக்கு. நான் இப்ப டைம் அரேஞ்ச் பண்ணணும், டைம் பார்க்கணும். ஐயோ, சென்னையில நீங்க எங்க வெளியாவா? ம். எஸ் சொன்னாங்க. நான் வந்தேன், நான் போன முறை வந்தேன்னா இந்த முறை வர கிடைக்கல, டைம் கிடைக்கல. சிக்கலா இருக்கு. பார்த்தா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு இடத்தையும் போக டைம் இல்லாம இருக்கு. அப்படியா? எனக்கு 1 வீக்ல போடணும் தாங்க. நான் கன்ஃபார்ம் பண்றேன். நீ எனக்கு ஷுவர் பண்ணி சொல்லல. அதான் இப்ப ஊர்லயும் செட்டாஸ் எல்லாம் இருக்கு. ஜிட்டுக்கெல்லாம் ஃபுல்லா பிஸிங்கிறதால. ஆமாம். இல்ல இல்ல, ஜிட்டுக்கு வந்து 26க்கு இப்ப அந்த செமினார் ஷெட்யூல் பண்ணியாச்சு. போஸ்டர்லாம் அனுப்பிட்டாரு. நீ அது பார்க்கணும். உம் நீங்க பார்த்துருக்க போட்டு தாங்க, நான் சொல்றேன். ஓகே ஓகே. சரி, பாருங்க எங்களுக்கு
ஸோ இதுல ஒரு பாடசாலை உணவகம் 3 உணவுப் பொருட்களை விற்பனை செய்கிறது. அவையான பிஸ்கட், நூடுல்ஸ் மற்றும் பான் போன்றவையாகும். சேல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி கோப்பில் உள்ள ஒவ்வொரு வரியிலும் விற்கப்படுகின்ற பொருட்களின் பெயரும் மொத்த எண்ணிக்கையும் உள்ளன. ஒவ்வொரு பொருளினது மொத்த விற்பனையின் அளவினை கணிப்பிட்டு அன்றைய தினம் விற்கப்படுகின்ற பொருட்களின் எண்ணிக்கையை வெளியீடு செய்வதற்காக ஒரு பைத்தன் செய்தல் தேவைப்படுகின்றது. இந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்ட பைத்தன் குறிமுறை ஒரு 8.3லும் இதற்காக பயன்படுத்திய சேல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி கோப்பின் மாதிரி மற்றும் அதன் வெளியீடு 8.4லும் கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு 10.3ல் காட்டப்பட்டுள்ள பைத்தன் செய்தலில் முகப்படியாளம் மேதொடக்கம் H வரையான 8 முகப்படியாளங்களுக்கு பொருத்தமான பிரதியீட்டை எழுதுக. ரைட், பாருங்க, எங்களுக்கு சேல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு ஃபைலையும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒவ்வொரு பொருளும் வாங்க முடிய என்னென்ன பொருள் வாங்கியிருக்காரு, எத்தனை குவான்டிட்டி என்ற பிள்ளைகள் ஒவ்வொரு லைன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. எங்களோட நோக்கம் இந்த ஃபைலை ரீட் பண்ணி இதுல என்ன பொருள் எத்தனை குவான்டிட்டி மொத்தமா வைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்ப அவுட்புட்டை பாத்தீங்கன்னா சேல்ஸ் சம்மரி என்ன போட்டு பிஸ்கட் சோல்டு போடுமா, எத்தனை பிஸ்கட் டோட்டலா சோல்டோ அது எங்களுக்கு காட்டுது. சோல்டோட கவுண்ட் எங்களுக்கு காட்டுனா சரி. அது மாதிரி டோட்டல் ஐட்டம் சோல்டோ எங்களுக்கு காட்டுது. நாங்க டோட்டல் ஐட்டம் என்னும் போது பிள்ளைகள் இது 3 டோட்டலை நாங்க கால்குலேட் பண்ணோம்னா சரி. கோடிங் எங்களுக்கு பாருங்க, ஃபுட் ஐட்டம் சோல்டு இந்த கேண்டீன் போட்டுப்பான் ஐட்டம்ஸ் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டுக்குள்ள பிஸ்கட் இருக்கு, பிரெட் இருக்கு, பிள்ளைகள் நூடுல்ஸ் இருக்கு. ரைட், அதுல குவான்டிட்டிஸ் ஆஃப் ஈச் ஐட்டம் போட்டுமா எங்களுக்கு டோட்டல்ஸ் என்று சொல்லி பிள்ளைகள் ஒரு லிஸ்ட் இருக்கு. மேபி அங்க ஃபைல்ல வந்து ரீட் பண்ண பிஸ்கட் ஒன்று ரீட் பண்ணப்பட்டா ரைட், பிஸ்கட்ல வந்து குவான்டிட்டி ஆட் பண்றேன். பிரெட் ரீட் பண்ணப்பட்ட பிள்ளைகள் பிரெட்ல குவான்டிட்டி ஆட் பண்றேன். நூடுல்ஸ் நம்ம நூடுல்ஸுக்கான குவான்டிட்டி ஆட் பண்றேன். லைக் வைஸ் எங்களுக்கு ஆர்டரா வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணி வைக்கிறதுக்காக பிள்ளைகள் லிஸ்ட் ஒன்று இருக்கு. ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஏ சேல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஆர்ன்னு கொடுத்துருக்கோம். சொல்லுங்க பிள்ளைகள், ஃபைலை ஓபன் பண்றதுக்காக நாங்க கொடுக்குற கோடிங் என்னமோ, ஃபைல் ஒன்றை ஓபன் பண்றதுக்காக நாங்க கொடுக்குற கோடிங் என்ன பிள்ளைகள், ஃபைலை ஓபன் பண்ணதுக்காக என்ன கோடிங் நாங்க கொடுக்குறது பாப்போம். ஓபன் கமாண்ட் என்ன கமாண்ட்? ஓபன். ரைட், சோ இந்த ஏஆர் ரெக்கமெண்ட் பிள்ளைகள் ஓபன் ஆயிருக்கும். வைல் ட்ரூ நம்ம வைல் லூப் எங்களுக்கு ஆல் வைஸ் வந்து பிள்ளைகள் ஆக்டிவ்ல இருக்கு. லைன் சமன் ஃபைல் டாட் ரீட் லைன். இந்த ஃபைல் டாட் ரீட் லைன் எதுக்கு வழங்கணும் பிள்ளைகள்? ஃபைல் எங்க வேரியபிள் இல்லையா? இந்த ஃபைலில் உள்ள ஒவ்வொரு லைனையும் 1 by 1 ரீட் பண்ணி எடுக்கிறதுக்காக ரீட் லைன் என்று சொல்லக்கூடிய கோடிங் நாங்க யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணி லைனுங்கிற வேரியபிள் பிள்ளைகள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இஃப் பாருங்க, இஃப் பி லைன் என்ன அர்த்தம் பிள்ளைகள்? இஃப் ஏதாச்சும் மொண்டுமானங்களுக்கு லைன்ல இருந்தா அதை நாங்க ஆட் பண்ணணும். இஸ் இட் ஓகே? பி யாரா இருக்கு கெஸ் பண்ணுங்க. பி யாரா இருக்கும்? சொல்லுங்க, பி யாரா இருக்கும்? எனிபடி? நிபந்தனைகளுக்கு ட்ரூவா இருக்குடா. ஆரம்பத்துல போய் நிபந்தனை ட்ரூவா இருக்குமா? இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா பிள்ளைகள், வைல் ட்ரூ நாங்க லைனை வந்து ரீட் பண்றோம் பிள்ளைகள். ஃபைல் டாட் ரீட் லைன். இஃப் லைன் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் மேபி. ஓகே, அதுக்கப்புறம் பிள்ளைகள் எங்களுக்கு இஃப்க்கு வெளியே தான் டேட்டா இருக்குமா? இஃப்க்கு வெளியே தான் டேட்டா இருக்கு. ஸோ பிள்ளைகள் லைன் எதுவும் இல்லைன்னா எங்களுக்கு ப்ரோசஸ் நடக்கப்படா. ஏசனோட லைன் எதுவும் இல்லைன்னா ப்ரோசஸ் நடக்கப்படா. ஏன்டா எங்களோட ப்ரோசஸுக்குரிய பார்ட் வந்து கீழே தான் எப்படி இருக்கு. ப்ரோசஸுக்குரிய பார்ட் எங்களுக்கு கீழே தான் இருக்கு. அப்படின்னா ப்ரோசஸுக்குரிய கண்டிஷன்ஸ் எங்களுக்கு இஃப் இல்லை. ஏன்னா எங்களுக்கு இது ப்ரோசஸ் ஆகணும். லைன் வந்து ரீட் பண்ணப்பட்டா இது இஃப்க்குள்ள எழுதப்பட்டிருக்கணும். ஆனா இஃப்க்கு நேரே தான் எழுதப்பட்டிருக்குமா? இஃப்க்கு நேரே எழுதப்பட்டிருக்குண்டா என்ன கேட்காங்க நம்ம? இஃப் லைன் எங்களுக்கு இல்லைண்டா அப்ப நாங்க பிக்கு யார போடலாம்? இப்படி போடலாமாடா? இஃப் இவங்க இஃப் நாட் லைன் போட முடியுமா இல்லையா? லைன் எங்களுக்கு இல்லை, நம்ம இந்த லைன் ஃபால்ஸ் ஆயிருந்தா எந்த செயல்பாடு நடக்கப்பட ஸ்டாப் பண்ணா சரி. அப்ப யார போடலாம்? நாங்க இப்படி போடலாமா இல்லையா? லைன் எதுவும் எங்களுக்கு இல்லைண்டா பிள்ளைகள், எம்டியா இருந்தா லைன் எதுவும் இல்லைன்னு சொன்னா இஃப் நாட் லைன் தென் பிரேக் போட முடியுமா இல்லையா? நீங்க கெஸ் பண்ணி பாருங்க. சொல்லுங்க, போட முடியுமா இல்லையடா? லைன் எங்களுக்கு இல்லைண்டா பிரேக் பண்ணுங்க. லைன் இல்லைண்டா பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ண பிள்ளைகள் எங்களுக்கு ப்ராசஸ் நின்றுங்க.
பிரேக் ஆக்டிவ் ஆன பிள்ளைகள் இந்த ஃபங்க்ஷன்களுக்கு நடக்காது, ஃபங்க்ஷன்கள் நின்றும். பிரேக் ஆக்டிவேட் ஆகாட்டித்தான் எங்களுக்கு வெளிப்பக்கம் வரப்போகுது பிள்ளைகள் வந்து டேட்டா இஸ் ஈக்குவல் டு லைன் டாட் ஸ்பிளிட். அப்ப லைன் எங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணும் பிள்ளைகள், ஸ்பேஸ் கூடாக ஸ்பிளிட் பண்ணும். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு மணி 6 வரும் பிள்ளைகள், முதல் லைன் ரீட் பண்ணக்குள்ள ஸ்பிளிட் நடந்தா டேட்டாவில் எங்களுக்கு என்ன ரெக்கார்ட் ஆகும் நம்ம பிஸ்கட். ஓகே, தென் ஸ்பேஸ் விட்டு எங்களுக்கு 5 வந்து ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா ஸ்பிளிட் மெத்தட் நாங்க எதுக்கு யூஸ் பண்ணணும் பிள்ளைகள், ஸ்பிளிட் மெத்தட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிள்ளைகள் உடைக்கிறதுக்காக தான் நாங்க யாரை யூஸ் பண்ணணும் பிள்ளைகள் ஸ்பிளிட். ஸ்பிளிட்டிங் நடந்தாம ஸ்ட்ரிங் ஒன்று பிரேக் ஆகி லிஸ்ட்டுக்கு மாறும் படிச்சிருக்கோம். அப்ப லைன் டாட் ஸ்பிளிட் கொடுத்தோம்னா எங்களுக்கு லைன் வந்து பிள்ளைகள் பிரேக் பண்ணப்பட்டோம் இந்த ஸ்டைலுக்கு மாறும். இப்ப நேம வந்து பிள்ளைகள் டேட்டா விண்ட 0th இண்டெக்ஸ் எடுக்காங்க. இது டேட்டா தான் எங்களுக்கு டேட்டா சமன். இங்க பாரு, டேட்டா சமன் லைன் டாட் ஸ்பிளிட் நம்ம ஒவ்வொரு லைனும் வரக்குள்ள ஃபர்ஸ்ட் லைன் வரக்குள்ள பிஸ்கட் 5 எங்களுக்கு டேட்டா ரெக்கார்ட் ஆகும். இப்போ நேம் சமன் டேட்டா விண்ட 0. அப்ப நேம்ல வந்து பிஸ்கட். குவான்டிட்டி சமன் யாருமா, குவான்டிட்டி சமன் இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்றாங்க யாரு, டேட்டா விண்ட சொல்லுங்க. நேம்ங்கிறது பிள்ளைகள், நேம்ங்கிறது டேட்டா விண்ட 0th இண்டெக்ஸ் பெருமானம். குவான்டிட்டிங்கிறது யாரு பிள்ளைகள், இன்டிஜருக்கு மாத்துறாங்க. ஸ்பிளிட் நடந்தா அது ஸ்ட்ரிங்குக்கு மாறணும்னு தெரியும். இப்ப ஸ்ட்ரிங்ல வச்சா கால்குலேஷன் பண்ணிடலாம் அது. அப்ப இன்டிஜருக்கு மாத்தணும் யார் பிள்ளைகள், டேட்டா விண்ட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பெருமானத்தை. இஸ் இட் ஓகே, கிளியர்? டேட்டா விண்ட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பெருமானத்தை இன்டிஜருக்கு மாத்துங்க. டவுட் இருக்கமா? இப்ப கீழே பாருங்கடா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0, லென்த் ஆஃப் ஐட்டம். அப்ப எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனை டைம் லூப் நடக்கும். இஃப் நேம் சமன், நேம் வந்து சமனா இருக்கா ஐட்டம்ஸ்ல ஐயாவது இண்டெக்ஸ்ல, ஐ எங்களுக்கு யாரும் பிள்ளைகள் 0, நேம் எங்களுக்கு யாரும் நேம் இப்ப பிள்ளைகள் டேட்டா விண்ட 0 எங்களுக்கு பிஸ்கட். கிளியர்? இப்ப டேட்டா விண்ட 0 எங்களுக்கு பிஸ்கட், பிஸ்கட் கவனிங்க, பிஸ்கட் ஐயாவது இண்டெக்ஸ்ல சமனா இருக்கான்னு பார்க்கும். சமனா இருந்தாம குவான்டிட்டி இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? சமனா இருந்தா ஐட டோட்டல்ஸ்ல எங்களுக்கு ஐ மாறுது பாருங்க. டோட்டல்ஸ்ல ஐ சமன் இருக்கிற ஐ இண்டெக்ஸ் பெருமானத்தோட ஈய கூட்டுறாங்க. ஈ யாரா இருக்கும் பிள்ளைகள், குவான்டிட்டி. எஸ் சொன்னோம் கிளியர். பிஸ்கட் நேம் எங்களுக்கு யார் ஆரம்பத்துல பிஸ்கட், பிஸ்கட் சமனா இருக்கா ஐட்டம்ஸ்ல 0. ஐட்டம்ஸ் எங்களுக்கு யாரு, மேல உள்ள லிஸ்ட். இப்ப ஐட ரேஞ்ச் எங்களுக்கு 0 உண்டாமன் ஐட்டம்ஸ்ல 0 யார் பிள்ளைகள், பிஸ்கட். பிஸ்கட் பிஸ்கட்டுக்கு சமனா இருக்கா, எஸ் எஸ் என்றா டோட்டல்ஸ்ல ஐ. அப்ப டோட்டல்ஸ்ல 0th இண்டெக்ஸ் பெருமானமானது அங்க இருக்கிற பெருமானமான 0வோட எங்களை இப்ப குவான்டிட்டியை கூட்டி நாங்க மாத்தணும். 5 பிள்ளைகள், அந்த பெருமானம் எங்களுக்கு எப்படி மாறும் பிள்ளைகள், 5 மாறும். இஸ் இட் ஓகே? சோ எங்களுக்கு ஆர் இருக்க பிள்ளைகள் குவான்டிட்டியா இருக்கணும். ஆர் இருக்கணும் பிள்ளைகள் குவான்டிட்டி. ஓகே, நான் இப்ப கோடிங்க லோட் பண்றோம்னு பாருங்களா. ஃபைல் அண்ட் தென் ஓபன். பிஸ்கட் பிரெட் நூடுல்ஸ் total file summon open sales.txt. Right, line summon file.writeLine. If not line, break. Data is equal to line dot split. Name summon data to 0th index. Quantity on the data to first index man. If I in range 0, length of items irunda name item I index சமனாண்டு பாருங்க. மெச் பண்ணப்பட்ட பிள்ளைகள், மெச் பண்ணப்பட்டா டோட்டல்ஸ்ல ஐயாவது இண்டெக்ஸ் பெருமானம் மாறும் இருக்கிற இண்டெக்ஸ் பெருமானத்தோட குவான்டிட்டியை. எல்லா லூப்பும் எங்களுக்கு நின்ற பிறகு, எல்லா லூப்பும் எங்களுக்கு நின்ற பிறகு எப்ப நிற்கும், லைன் எதுவும் இல்லைன்னு நினைக்கும். இப்ப கடைசியா ரைட் பண்ணிட்டு வர பிள்ளைகள் இந்த லைனே இல்லைன்ற பிள்ளைங்களுக்கு பிரேக் ஆகும். பிரிண்ட் பண்ணுங்க சேல்ஸ் சமரி. ஓவரால் வந்து 0 ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0, லென்த் ஆஃப் டோட்டல். லென்த்துக்குள்ள எங்களுக்கு இருந்த பிள்ளைகள் டோட்டல் லென்த்துக்குள்ள இருந்த எங்களுக்கு இப்ப வந்து பிள்ளைகள் ஒவ்வொன்றா எங்களுக்கு சால்வ் அவுட் பண்ணி காட்ட போதும். இஸ் இட் ஓகே? வெரி சிம்பிள் எங்களுக்கு. டவுட் இருக்கா? கோடிங்க பாருங்க பிள்ளைகள். ஒன் ஃபைல் ஹேண்ட்லிங் டவுட் இருந்த பிள்ளைகள் இந்த யூடியூப் சேனல்ல பைத்தன்ல கடைசி வீடியோ ஒன்று போட்டிருக்கு ஃபைல் ஹேண்ட்லிங்ல. அந்த வீடியோ மட்டும் போட்டாலே இதை நீங்க சிம்பிளா செய்யலாம்.
ஒரு 40 நிமிஷம் போட்டுக்கணாக்கும் அந்த 40 நிமிஷத்து வீடியோ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த 40 மினிட்ஸுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் நீங்க சரளமா செய்யலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஃபைல் ஹேண்ட்லிங் எங்களுக்கு தெரியான்ற பாட்டி ஒரைகான் டெவலப்மெண்ட் அங்க போய் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய செஞ்சு போட்டிருக்கேன். ப்ராக்டிக்கலோட அழகா போட்டிருக்கேன். செஞ்சு பாத்தீங்களா? சரி. பைத்தன் ஆப்ஷனல் அவங்க பிள்ளைகள் மற்ற பாடம் செய்ய பாருங்க. ரைட். டிபி இருக்கட்டும், அது இஷ்யூல செய்யலாம், நீங்க செய்வீங்க. ஓஎஸ்ல மாநிலங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஈஸி பாருங்க. ஓஎஸ் டபிள்யூபி பாருங்க. நம்மனா OS WP, OS Zoom, OS Notepad, OS Zoom, OS என்றவாறு நடைபெறும் நிலை மாற்றத்தை கருதுக. இங்கு முதலில் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் CPU இயக்கப்படுகிறது. இருப்பினும் அந்த முறைவழியின் செயற்பாடு நேரம் நிறைவடைவதற்கு முன்னரேயே அது CPU இருந்து அகற்றப்பட்டு OS என்ற உதவி கூடாக Zoom எனும் பிரயோக முறைவழி ஆரம்பிக்கப்படுகிறது. மேற்குறித்த நிலை மாற்றம் நிகழ்வதற்கு ஏதுவான காரணி என்னவா இருக்கும்? தம்பி சொல்லுங்க. WP நடந்து கொண்டிருக்கு வேர்ட் ப்ராசஸ் நடந்து அது பூரணமாக முடியறதுக்கு இடையிலேயே ஜூம் ஸ்டார்ட் ஆகுது. என்னவா இருக்கு மாற்றம்? என்ன நடந்திருக்கலாம்? வேர்ட் ப்ராசஸர் நடந்துமன் அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இடையிலேயே அது நிப்பாட்டப்பட்டு ஜூம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னவா இருக்கலாம் ரீசன்? காரணம் என்னவா இருக்கலாமா? ஏன் அது நடந்திருக்கும்? குறித்த சொல்முறை வழிப்படுத்தல் செயல்முறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் முடிவடைந்திருக்கலாம். எஸ் அனோவா? குறித்த செயலானது இடையூறுக்குட்படுத்தப்பட்டிருக்கலாம். எழுதலாம் இல்லையாம? குறித்த செயல் இடையூறுக்குட்படுத்தப்பட்டிருக்கலாம். அல்லது குறித்த செயலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் முடிந்திருக்கலாம். ஏதாவது ஒன்று போடலாம். கிளியர்? ரைட். மேற்குறிப்பிட்ட நிலை மாற்றம் இடம்பெறுவதனால் WP எந்த நிலைக்கு அடுத்து மாற்றப்படும்? சொல்லுங்க. டைம் அவுட் நடந்த பிள்ளைகள் எங்க நோக்கி மாறும்? ரெடி ஸ்டேட். இரண்டாவதுக்கு என்ன ஆன்சர்? ரெடி. அதே போன்று ஜூம் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு மாற்றப்படும் என்பதை குறிப்பிடுக. இப்ப ஜூம் எங்களுக்கு ரெடியில இருக்கார் பிள்ளைகள். ஜூம் ரெடியில இருந்து இவர் ரெடிக்கு போக ஜூம் ரெடியில இருந்து எங்க போகணும்? இவர் ரெடிக்கு போக பிள்ளைகள் ஜூம் எங்க இருந்து எங்க போகணுமா? ஜூம் ரெடி ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகணும். கிளியர்? ஜூம் எங்க போகும்டா ரெடியில இருந்து ரன்னிங்குக்கு போவோம். அம்புக்குறி மூலம் காட்டுகன்னு சொன்னா நீங்க எழுதி காட்டினா தெரியுமா? எப்படி ரெடி என்று போட்டு ஒரு அம்புக்குறி என்று போட்டு அங்கே யாரை போட தெரியுமா? ரன்னிங். இங்கு ஓஎஸ் எனும் செயற்பாடு மூலம் யாது நடைபெறுகின்றது என்பதை விளக்கு. என்ன சொன்ன? என்ன நடக்குது பிள்ளைகள்? ஓஎஸ் சந்தர்ப்ப ஆழி முறையானது நடைபெறுகின்றது. அதாவது WP செயல்முறையை நிறுத்தி ஜூம் செயல்முறையை ஆரம்பித்தது. இஸ் இட் ஓகே? தற்சமயம் நடைபெறுகின்ற சொல்முறை வழிப்படுத்தல் செய்நிரலை நிறுத்தி மற்றொரு செய்நிரலான ஜூமினை செயற்படுத்தல். இது சந்தர்ப்ப ஆழிமுறை ஆகும். ரைட்? சிம்பிள். பிஏ பார்மானிகளுக்கு ஒரு கணினி 18 பிட்டு மெய்நிகர் முகவரியையும் 16 பிட்டு பௌதிக முகவரிகளையும் பயன்படுத்துகின்றது என கொள்க. மேலும் அதன் ஒரு பக்க அளவு 4 KB ஆகும். ரைட். தம்பிங்க பாருங்க, நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மார்க் பண்ணுவோம் பிள்ளைகள். லாஜிக்கல் அட்ரஸ் 18 பிட்ஸா? லாஜிக்கல் அட்ரஸ் பிள்ளைகள் வேர்ச்சுவல் இல்லையா? வேர்ச்சுவலுக்கான மொத்த கொள்ளளவு 18 பிட்ஸ். எவ்வளவு? 18 பிட்ஸ். தமிழ் லாஜிக்கல் ஸ்பேஸ் எங்களுக்கு 2 பகுதியில கொண்டிருக்கும் பார்த்திருக்கோம். ஒன்றியாருமு வேர்ச்சுவலை பொறுத்த மட்டும் முன் துண்டு பிள்ளைகளுக்கு பேஜ் நம்பர் யாருமு பேஜ் நம்பர், பின்துண்டு யாரு பிள்ளைகள் பேஜோட சைஸ் அல்லது ஆஃப்செட். கிளியர்? அதே மாதிரி எங்களுக்கு பிசிக்கல் மெமரி இருக்கு பிள்ளைகள். பிசிக்கல் மெமரி ரேம். அந்த ரெம்மை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் ரெம்ட மொத்த கொள்ளளவு 4 KB, சாரி 16 பிட். ரெம்ட மொத்த கொள்ளளவுக்காக பயன்படுத்தப்பட்டது பிள்ளைகள் 16 பிட்ஸ் எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ரெம்ல எங்களுக்கு 2 பகுதிகள் காணப்படுது பிள்ளைகள். ரெம்ல முன் துண்டு எங்களுக்கு ஃப்ரேம் நம்பர், ரெம்ல முன் துண்டு ஃப்ரேம் நம்பர், பின் துண்டு யாரு பிள்ளைகள் ஃப்ரேம் சைஸ். கிளியர்?
அதுல சொல்றேன் பாருங்க, ஒரு பக்க அளவு 4 KB அம்பிளிகள். அப்போ ஒரு பேஜோட சைஸ் 4 KB என்றா ஒரு ஃப்ரேம்ல சைஸும் எவ்வளவு மணி வரப்போகுது எங்களுக்கு? ஒரு ஃப்ரேம்ல சைஸும் 4 KB. டவுட் இருக்காடா? ஃப்ரேம்ல சைஸும் 4 KB. அதே மாதிரி பேஜோட சைஸும் யாரும் எங்களுக்கு 4 KB. டவுட் இருக்கா? இதுவும் 4 KB. இதுவும் எங்களுக்கு எத்தனை கேபி? இதுவும் எங்களுக்கு 4 KB. ரைட். ஓகே தம்பிங்க பாருங்க, எங்களுக்கு கேட்ட கேள்வி புள்ளிகள் இதை பத்தி லேர்ன் பண்ணுவோம். தம்பி 18 பிட்ஸ் எங்களுக்கு டோட்டலா இருந்த புள்ளிகள். பேஜ் சைஸுக்கு 4 KB போயிருக்கு. பேஜ் சைஸுக்கு எத்தனை பிட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு மனசால பாருங்க. 4 KB என்ற புள்ளிகள் 2 2 2 பிளஸ் கேபிக்கு எங்களுக்கு 2 10 அப்போ ஒட்டு மொத்தமா எத்தனை பிட்ஸ் போயிருக்கும்? 12 பிட்ஸ் எங்களுக்கு போயிருக்கும். எசனோட 2 12 2 10 2 2 புள்ளிகள் 12 பிட்ஸ் எங்களுக்கு போயிருக்கு. 12 பிட்ஸ் போன புள்ளிகள் 4 KBக்கு எங்களுக்கு 12 பிட்ஸ் போனா 18ல 12 போன புள்ளிகள் பேஜ் நம்பருக்கு எத்தனை பிட்ஸ்? பேஜ் நம்பருக்கு எத்தனை பிட்ஸ்டா? 6 பிட்ஸ். அதே போல 16 பிட்ல புள்ளிகள் இங்க எங்களுக்கு 12 பிட் போனா ஃப்ரேம் சைஸுக்கு எத்தனை பிட்ஸ் இருக்கும்? அதை கெஸ் பண்ணுங்க. 16 பிட்ல புள்ளிகள் 12 பிட்ஸ் போனா ஃப்ரேம் சைஸுக்கு எத்தனை பிட்ஸ்? 4 பிட்ஸ். எஸ், 4 பிட்ஸ். இனிமேல் நாங்க கொஸ்டின் செய்யலாம் புள்ளிகள். பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? தம்பி பக்கங்களின் எண்ணிக்கை நாங்க பல விதமா பார்க்கலாம் புள்ளிகள். எப்படி? நம்மள புள்ளிகள் மாய நினைவத்தின் மொத்த கொள்ளளவை ஒன்றுக்கான சைஸ் அதையும் பிரிக்கலாம். எப்படி தெரியுமா? மாய நினைவத்தின் மொத்த கொள்ளளவு புள்ளிகள் தந்திருக்காங்க பாருங்க புள்ளிகள். 18 பிட்ஸ் 2 18 பைட். 2 18 பைட்ஸ். ஓகே. அதன் கீழ் எங்களுக்கு கொண்டு வந்த புள்ளிகள் 4 KB. தம்பி 2 18 நாங்க மாத்தி பார்த்த புள்ளிகள் 2 8 2 12 வரும். சொல்ல போனா 256 KB. சொன்னவோட ஹலோ 256 KB. அதன் கீழ் 4 KB 2ஐயும் கட் பண்ணாம எங்களுக்கு 64 வரும். எஸ் சொன்னவா புள்ளிகள்? அப்ப எத்தனை பக்கம் இருக்கும் எங்களுக்கு? 64. அல்லது இன்னொரு ஷார்ட் கட் இருக்கு, என்ன தெரியுமா புள்ளிகள்? பக்கங்களின் எண்ணிக்கையை காட்ட எத்தனை பிட்ஸ் இருக்கு பாருங்க. பேஜ் நம்பருக்காக 6 பிட்ஸ் இருக்கு. எனவே 2 x 6 64 பக்கங்களை உருவாக்கலாம். சிம்பிள். சட்டகங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கு புள்ளிகள். 16 பிட் நம்ம மனசாலை கணிக்கலாம். 64 KB வரும். 64 KB 4 பிரிச்சு பார்த்தா 16 ஃப்ரேம்ஸ் எங்களுக்கு வரும் புள்ளிகள். அல்லது சட்டகங்களுக்காக எங்களுக்கு 4 பிட்ஸ் இருக்கு. 2 4 16 சட்டகங்கள் உருவாக்கலாம். டவுட் இருக்கோ? 256 KB பருமனுள்ள ஒரு சிக்னலை பயனர் இந்த கணினியில் ஓட விடுகின்றார். ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் அந்த முறை வழியின் பக்க அட்டவணையின் சில தேர்ந்தெடுத்த புலங்கள் கீழே உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளன. ரைட். ஓகே. மேற்படுத்த முறை வழியில் மெய்நிகர் முகவரி இது தேவைப்படுகின்றது என கொள்க. இதோட படமாக்கப்படுகின்ற 16 பிட் முகவரி கேட்டிருக்குமா? தம்பிங்க பாருடா. மொத்தம் எங்களுக்கு 18 பிட் இருக்கலாம். 18 பிட்ல கடைசியில இருந்து பாக்குறோம் எங்களுக்கு 4 4 8 12 பிட்ஸ் புள்ளிகள் ஆஃப்செட்டுக்கான பிட்ஸ். முன்னுக்கு இருக்கிற 6 யாருக்கான பிட்ஸ்? பேஜ் நம்பர். மேப்பிங் நடந்த புள்ளிகள் நாங்க பார்க்கணும். இந்த பேஜ் நம்பர் எத்தனையாவது ஃப்ரேமோட கனெக்ட் ஆண்டு பார்க்கணும். தம்பி நீ சொல்லுமா, இந்த பேஜ் நம்பர் எங்களுக்கு எத்தனை? 000 100 பேஜ் நம்பர் எங்களுக்கு யாரு? 4. தம்பி சொல்லு, 4வது பேஜ் நம்பர் டேபிள பாருங்க. 4வது பேஜ் நம்பர் எந்த ஃப்ரேமோட கனெக்ட் ஆகுது? 0011. அது செல்லுபடி எங்களுக்கு 1 இருக்கா இல்லையா? 1 இருக்கு. 1 இருந்தா புள்ளிகள் பதிவு எங்களுக்கு செல்லுபடி ஆகும். எனவே இந்த பேஜ் நம்பருக்கு பதிலாக 0010 எனப்படுகின்ற 0011 எனப்படுகின்ற அதுக்குரிய ஃப்ரேம் நம்பரை போடுறேன். தென் ஸ்பேஸ் விட்டு புள்ளிகள். தென் ஸ்பேஸ் விட்டு ஆஃப்செட் மாறாது. ஆஃப்செட் அப்படியே பார்த்து நோட் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஓகேவா? கிளியர்?
ரைட். அடுத்த பாருங்க, குறித்த முறை வழியின் மெய்நிகர் முகவரி 4100 ஆனது பௌதிக நினைவகத்தின் எந்த சட்டகத்துக்கு படமாக்கப்படும் என்று கேட்டிருக்கு. ரைட். தம்பிங்க பாரு, ஷார்ட்கட் இருக்குமான்னு கணிக்கிறதுக்கு தம்பி ஒவ்வொரு ஃப்ரேமும் எங்களுக்கு 4 கேபி இல்லையாமு. ஒவ்வொரு ஃப்ரேம் பிள்ளைகள் 4 கேபி. 4 கேபின்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்குள்ளேயும் பிள்ளைகள் 4096 முகவரிகள் இருக்கும். ஸோ ஷார்ட்கட் எங்களுக்கு 4100 4096 பிரிக்கிற 4 கேபியோட சைஸால எத்தனை பைட்ஸ் இருக்குமோ அத்தனை பைட்ஸால பிரிக்கும். பிரிச்சா ஒரு முறையும் மீதி எங்களுக்கு என்ன வருமானு சொல்லுங்க. 4 வரும். எஸ் ஆனோ பிள்ளைகள். சோ இது முதலாவது பக்கத்துல 4வது இடப்பெயர்ச்சியில போகும் என்ற அர்த்தம். இஸ் இட் ஓகே? டவுட் இருக்காம? நாங்க ரிவிஷன்ல எல்லாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 4100 பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்குமான சைஸ் 4096 பிரித்து விட்டோம்னா பிள்ளைகள் முதலாவது பக்கத்துல 4வது ஆஃப்செட்டுக்கு போவார். இப்ப கேட்ட கேள்வி எங்களுக்கு ஒரு குறித்த முறை வழியின் மெய்நிகர் முகவரி லாஜிக்கல் அட்ரஸ் தாராம் பாருங்கோ 4100 சொல்லி அது எந்த ஃப்ரேமுக்கு போகும்னா கேட்டிருக்கு. ஸோ பிள்ளைகள் நாங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் 4100 முதலாவது பக்கத்துல 4வது ஆஃப்செட்ல இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும், நீங்க சொல்லணும் முதலாவது பக்கத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சால் இந்த முதலாவது பக்கத்தோட எந்த சட்டகம் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். முதலாவது பக்கத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிற சட்டகம் எங்களுக்கு 0010. அப்ப நீங்க சொல்லணும் இது சட்டகம் 2 சட்டக இலக்கம் 2 படமாக்கப்படும். காரணம் யாதெனில் குறித்த முகவரியுடன் தொடர்புடைய கூடிய பக்கம் 1 என்பதனால் பக்க அட்டவணையின் பிரகாரம் 1 எனும் பக்கமானது 0010 எனும் சட்டகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே இது சட்டக இலக்கம் 2 நோக்கி படமாக்கப்படும். ஓகே அம்மன்? டவுட் இருக்காமன்? ஏனென்றா நாங்க லாஜிக்கல் அட்ரஸ் தான் 18 பிட், பிசிக்கல் அட்ரஸ் எங்களுக்கு எத்தனை பிட்? 16 பிட் தானே. இப்போ 16 பிட்ல எழுதி காட்டோம்னா சரி, ஆஃப்செட் மாறாது, சட்டக இலக்கம் 4 பிட்ல. அப்ப இந்த 4 பிட் இந்த 4 அந்த 12 சேர்ந்து 16 பிட்டா மாறும். லாஜிக்கல் அட்ரஸ் தான் 18 பிட்ஸ், பிசிக்கல் அட்ரஸ் 16 பிட். என்ன ரிவிஷன்ல போட்டு செஞ்சு காட்டுங்க, நிறைய ரிவிஷன் பார்க்காட்டி பிள்ளைகள் யாரும் கேளுங்க, அனுப்பிவிடுறேன். ரிவிஷன் யாரும் பார்க்காட்டி பிள்ளைகள் ஓஎஸ்ல கேளுங்க, அனுப்பிவிடுறேன். ஒரு குறித்த முறைவழியின் மெய்நிகர் முகவரி 8200 படமாக்கப்படுகின்ற பௌதிக முகவரியை தசமத்துல தரட்டும் அப்படிகள். வெரி ஈஸி. 8200 ஒவ்வொன்றுக்குள்ள காணப்படுற முகவரி 4096 பிரிச்சுடுங்க. 4096 பிரிக்கிற அப்படிகள் 4096 4096 8192. அப்ப 2 முறையும் மிகுதி எங்களுக்கு எத்தனை வரும் பிள்ளைகள்? 8192 பிள்ளைகள். மிகுதி எங்களுக்கு யாரு? ரைட். ஸோ அப்படி நீங்க பார்க்கணும், ரெண்டாவது பேஜ்ல இருக்கண்டா, ரெண்டாவது பேஜ் பாருங்க, ரெண்டாவது பேஜ்ல இருக்கண்டா பிள்ளைகள், ரெண்டாவது பேஜ்ல இருக்கண்டாம வெயிட் பண்ணுங்க. இந்த ரெண்டாவது பேஜ் எத்தனையாவது ஃப்ரேமோட நினைக்காம? 8. அப்ப நீங்க ஆன்சர் போடும்போது பிள்ளைகள் ஃப்ரேம் நம்பர் 8 இல்லையா? ஸோ 1000 தசமத்துல சொல்லிக்கலாம் இல்லையா? அப்ப ரெண்டாவது ஃப்ரேமுக்கு போகும்போது 8வது ஆஃப்செட் நம்ம நாங்க எப்படி காட்டுறோம்டா, ஃப்ரேம் நம்பர் 2 தர ஒவ்வொன்றுக்குள்ளையும் 4096 முகவரிகள் காணப்படும். பிளஸ் எத்தனையாவது ஆஃப்செட்? 8வது ஆஃப்செட். பட் எங்களுக்கு பிள்ளைகள் ரெண்டாவது ஃப்ரேம், ரெண்டாவது பேஜ் எத்தனையாவது ஃப்ரேமோட கனெக்ட் ஆகுது? 8வது ஃப்ரேமோட. ஸோ 8 தர 4096 பிளஸ் 8. இஸ் இட் ஓகே? 8 தர 4096 பிளஸ் 8 கணிங்க. 32,768 பிளஸ் 8 ஐ திங்க். போட்டு பார்ப்போம். 8 தர 4096. எஸ். 32,768 பிளஸ் எங்களுக்கு 8 என்ன வர போகிறோம்? 32,768 பிளஸ் 8 பிள்ளைகள் 32,000 சொல்லுங்க 776. கிளியர்?
டவுட் இருக்காடா? டவுட் இருக்காம 8200 எந்த பேஜ்ல இருக்குன்னு பார்க்கணும். பார்க்கறதுக்கு முன் 8200ங்கிற முகவரியை ஒரு பேஜுக்குள்ள காணப்படுற முகவரிகளின் எண்ணிக்கையால பிரித்தீங்கன்னா வரும். ரெண்டும் ரிமைண்டர் 8 வரும் பிள்ளைகள். 2ங்கிறது பேஜ் நம்பர், 8ங்கிறது ஆஃப்செட். ரெண்டாவது பேஜ் நம்பரை பாருங்க, எந்த ஃப்ரேமோட கனெக்ட் ஆகுது 8. அப்ப சொல்லுங்க மகன், எந்த இடத்துக்கு போகும்டா 8 தர ஒவ்வொன்றுக்குள்ளேயும் காணப்படுற முகவரி 4096 பிளஸ் ஆஃப்செட் 32,776 போய் சேருவார். ஓகேவா? டவுட் இருக்கா? ரைட், நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க மகன். ஒரு குறித்த ஃபைனல் டாட் எஸ்கியூஎல் கோப்பானது கோப்பு ஒதுக்கீட்டு அட்டவணையை பயன்படுத்துகின்ற ஒரு வட்டில் சேமிக்கப்பட்டுள்ளது. இந்த வட்டு 4 KB தொகுதிகளை பயன்படுத்துகின்றது என கொள்க. ஃபைனல் டாட் எஸ்கியூஎல் கோப்பிற்கான ஒதுக்கீட்டு அட்டவணை பின்வருமாறு. ஓகே மறுக்கா பாருங்கடா. 304 பிள்ளைகள் -1, 305 மகன் 309 கால் பண்ணுது. 305 309 கால் பண்ணுங்க பிள்ளைகள். 309 மகன்களுக்கு 304 கால் பண்ணுது. 304 -1. 306 மகன் 312 இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்ல. 307 302 ரேஞ்சுக்குள்ளே இல்ல. 308 மகன் 305 கால் பண்ணுது பிள்ளைகள். சோ 308 305 கால் பண்ணுது. ரைட், இவர் தானே ஆரம்பம் இல்லையா? ஓகே. கோப்பின் தொகுதிகளை காண்பதற்கு பணிஷியல் முறைமைக்கு உதவும் ஃபைனல் டாட் எஸ்கியூஎல் கோப்பிற்கான அடைவு பதிவில் உள்ள முக்கியமான எண் யாது என்று கேட்டிருக்கு. என்ன ஆன்சர்? என்ட்ரியில் என்ன பாயிண்ட் இருக்கும்? 308. எங்க இருந்து ஃபைல் ஸ்டார்ட் ஆகுமோ? 308. ஃபைனல் டாட் எஸ்கியூஎல் கோப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த தொகுதிகளின் கொள்ளளவு என்ன? எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு பாருங்க. 308வது தொகுதி உண்டு இல்லையா? ரைட். அதோட பிளே 305 ரெண்டாவது தொகுதி. 305 309 நம்மளுக்கு 3வது தொகுதி. 309 304 பிள்ளைகள் 4வது தொகுதி. அப்ப 4 தொகுதிகள் பயன்படுத்தப்பட்டா எவ்வளவு ஸ்பேஸ் ஒதுக்கப்பட்டிருக்கும்? கெஸ் பண்ணுங்க. ஒரு தொகுதி 4 KB, 4 தொகுதி ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள். ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கான மொத்த கொள்ளளவு என்ன? 4 தர 4 16 KB. கிளியர்? எவ்வளவு? 16 KB. எஸ். இந்த ஃபைனல் டாட் எஸ்கியூஎல் கோப்புடன் மேலதிகமான திருத்தங்கள் செய்யப்பட்டு இதன் கொள்ளளவு அதிகரிக்கப்படுகின்றது என கொள்க. இதன் போது மேலதிகமாக இன்னும் ஒரு தொகுதி சேர்க்கப்பட்டுள்ளது என கொள்க. இதற்காக வட்டின் தொகுதிகளின் மீது மேற்கொள்ளப்படுகின்ற மாற்றத்தை எழுதுக. என்ன மாற்றம் நடக்கும் பிள்ளைகள்? என்ன மாற்றம் நடக்கும்? தொகுதி 304 உள்ளடக்கமானது புதிதாக சேர்க்கப்பட்ட தொகுதி எண்ணால் மாற்றமடையும். எஸ் அனோவா? புதிதாக சேர்க்கப்பட்ட தொகுதியினது உள்ளடக்கமானது -1 மாறும். கிளியர்? இப்ப -1 தான் லாஸ்ட் எங்களுக்கு. இப்ப -1 யாரா மாறும்டா புதுசா சேர்ந்த நம்பரால மாறும். புதுசா சேர்ந்தவர் நம்பர் -1 மாறும். இஸ் இட் ஓகே? கிளியர்? இப்ப எங்களுக்கு பார்க்க இருக்கிறது பிள்ளைகள், பார்க்க இருக்கிறது லாஜிகேட்ஸும் டேட்டாபேஸும் நெட்வொர்க்கும். ரைட். நான் செஞ்ச பிள்ளைகள் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணி விடுறேன் நாளைக்கு காலையில. நாளைக்கு ஒரு 10 மணி போல நான் ரெக்கார்டிங்க அப்லோட் பண்ணி விடுற மாதிரி பாருங்க. சரியோ? ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணி விடுறேன். கிளாஸ் எடுக்க தேவையில்ல. 3க்கும் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணி விட்டுருமோ நீங்க செக் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா அப்படியே வாட்ஸ்அப்ல போடுங்கண்ணா. உங்களுக்கு ஏதாவது ரிவிஷனல் தேவை என்ன அப்படியே எடுக்கோங்க. ஓகேம்மா. ஓ, ஐஓடில நான் தியரி போட்டுருக்கேன்டா. யூடியூப்ல இருக்க பாருங்க.
ஓகே மேன், குட் நைட்.